புது வருஷம் அற்புதமா அமையணும். குடும்பத்தோட சீரும் சிறப்புமா ஒரு குறையும் இல்லாம வாழணும். கேட்டதெல்லாம் கிடைக்கணும், நினைச்சதெல்லாம் நடக்கணும். அவர் சொல்லிக்கொண்டே போக வீட்டில் அவரை சுற்றி எல்லோரும் உட்கார்ந்து விட்டார்கள். அது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மாலை 6 மணி. வீடே நிரம்பி வழிந்தது. 3 பெட்ரூம் கொண்ட வீடு அது. ஆட்கள் குறைவாக இருந்தால் சமாளிக்கலாம். இந்த வீடு சந்தை கடை. எந்த நேரமும் இரைச்சல் தான். மற்றவர்கள் வீட்டில் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. நம் முதல் கதாநாயகன் பத்ரி தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்க்கிறான். மாதம் 30,000 சம்பளம். வயதும் 30. 4 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி இப்போது 2 வயதில் பெண் குழந்தை இருக்கிறது. மனைவி ஜோதி தனியார் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியை. மாதம் 15,000 சம்பளம். பத்ரிக்கு அப்பா உண்டு. அவருக்கு ரயில்வே உத்தியோகம். அம்மா குடும்ப தலைவி. அண்ணனும் அண்ணியும் அவர்களது 2 குழந்தைகளும். உள்ளூர் தங்கை வேறு. மாதத்தில் 20 நாளும் பிறந்த வீட்டில்தான் இருப்பாள். அவன் கணவன் ஓசி கிராக்கி. சாப்பாட்டுக்கு ஆஜராகி விடுவான். இவர்கள் தவிர மாமா, அத்தை, சித்தி என உறவுக்கார குடும்பங்கள் அவ்வப்போது ஆஜர். வந்தால் உடனே போக மாட்டார்கள். குறைந்தபட்சம் 4 நாட்கள் தங்கிவிட்டு தான் போவார்கள். விதவை, வாளாவெட்டி, மனைவி, கன்னி என சகல பெண்களும் ஆஜர். எப்போதும் 10 பேருக்கு சாப்பாடு குறையாது. மாமியாரும் உழைக்க தயங்க மாட்டார். வந்தவர்களை சுலபத்தில் போக விடாமல் இழுத்து பிடிப்பாள். கூட்டு குடும்பத்தையும் கடந்து மார்க்கெட் ரேஞ்சில் ஒரு குடும்பம். அப்பா, அண்ணன் சம்பத், பத்ரி, ஜோதி என 4 பேர் வேலைக்கு போயும் மாத கடைசியில் மூச்சு முட்டும். சம்பத்தின் மனைவி சத்யா வேலை செய்யாமல் டிமிக்கி தருவாள். ஜோதி வேலைக்கும் போய் வீட்டுக்கு வந்தாலும் வேலைகளால் இடுப்பு முறியும். முதல் 2 வருடங்கள் தெரியவில்லை. குழந்தை பிறந்த பிறகு சமாளிக்க முடியவில்லை. சகலமும் கவனிக்க வேண்டும். ஜோதி குடும்ப பற்றுதல் உள்ள பெண்தான். யாரையும் உதற வேண்டும், விலக்கி வாழ வேண்டும் என்று நினைக்கும் ரகம் அல்ல. ஆனால் தலைக்கு மேல் வேலைகள் வந்து குவிய ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்க வேண்டிய கட்டாயம் வந்ததால் சலிப்பு வர தொடங்கிவிட்டது. உடம்பு சோர்ந்து போனது. ஜோதிக்கு பிறந்த வீடு வெளியூரில். அம்மா கிடையாது. அப்பாவோ அக்கா வீட்டில். உடன்பிறப்புகள் 3 பெண்கள். உரிமையுடன் யார் வீட்டிலும் போய் தங்க முடியாது. அவரவர் சொந்த விவகாரம். 2 வயது குழந்தை நச்சரிப்பு வேறு. ஜோதி முணங்கினாள். அவளது கோபம் முழுக்க பத்ரி பக்கம் திரும்பியது. அவனிடம் இணக்கமாக இல்லாமல் கடுகடுப்பு காட்ட தொடங்கிவிட்டாள். பத்ரி கோபக்காரன் அல்ல. சகலத்துக்கும் இணங்கி போவான். அண்ணன் முன்கோபக்காரன். அண்ணி நாடகமாடி புருஷனுக்கே அல்வா கொடுப்பவள். வேலை செய்வது போல் பாசாங்கு செய்து தழுக்காக தப்பிப்பாள். என்னங்க, உங்க அண்ணி வேலைக்கு போகல, வீட்ல தானே இருக்காங்க. நான் பாக்குற வேலையில பாதியை கூட செய்யறதில்ல. வேலைக்கும் போய் வீட்லயும் மாடு மாதிரி உழைச்சா தாங்குமா? இதையெல்லாம் உங்க அம்மா கேட்க மாட்டாங்களா சொல்லுங்க? விடு ஜோதி, எதுக்கு கோபம்? அம்மாவும் இந்த வயசுல பாடுபடலையா? ஒரு நிமிஷம் சும்மா இருக்காங்களா சொல்லு? சரிங்க, அண்ணிய தட்டி கேக்குறாங்களா? உன்னையும் அம்மா செய்ய சொல்லலையே. இல்லதாங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதுவும் சுபாவம். இப்படி படக்குன்னு பேசினா உறவு முறியும் ஜோதி. உங்க தங்கச்சி புருஷ வீட்டையே மறந்தாச்சுங்க. சரி ஜோதி, உன் கேள்வி நியாயம்தான். அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவளா புரிஞ்சுக்கணும். எங்க வீட்ல பிறந்த பொண்ணு விரட்டி அடிக்க முடியுமா? எல்லாத்துக்கும் சப்பக்கட்டு கட்டுவீங்களா? வேற வழி இல்ல ஜோதி. எல்லா உறவுகளும் வேணும்னு நினைக்கிற வேணா. பத்ரி ரொம்ப நல்லவன். எந்த தப்பான பழக்கமும் கிடையாது. கல்யாணம் தீர்மானமான நாள் முதல் ஜோதியை நேசிப்பவன். இன்று வரை அது குறையவில்லை. அவனது காதல் எல்லோருக்கும் தெரியும். மற்றவர்கள் இருப்பதற்காக கூச்சப்படாமல் ஜோதியை கொஞ்சுவான். விடுங்களே, கூச்சமா இருக்குங்க. மாமா அத்தை எல்லாரும் இருக்காங்க. அப்பா கொஞ்சி கொஞ்சிதான் நாங்க 5 பேர். புரியுதா ஜோதி? அம்மா எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாள். பத்ரியின் காதலுக்காக இந்த நிமிடம் வரை தன்னிடம் உள்ள பாசத்துக்காக ஜோதி சகலமும் பொறுத்து கொண்டாள். மாமியார் மாமனார் குணத்தில் பழுதில்லை. தப்பானவர்களும் கிடையாது. என்றாலும் ஆசைப்பட்டபடி ஒரு பொருள் வாங்க முடியாது. வீட்டில் அவசியமான எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஜோதிக்குள் ஒரு கனவு இருந்தது. தனக்கென வீடு, அதை அழகுபடுத்தும் கலைநயம், விரும்பிய மாதிரி அமைப்பு, ஒரு சின்ன கார், பளிச் உடைகள் என சற்றே பெரிய கனவுதான். அத்தனையும் உடைந்தது.
இது சந்தைக்கடையாக இருந்ததால் கசமுசாவென தெரியும். ஜோதி ஆரம்ப காலங்களில் அதை ஒழுங்குபடுத்தி ஒரு மாதிரி கலைநயத்துடன் கொண்டு வர பார்த்தாள். எதுவும் எடுபடவில்லை. கோயம்பேடு மார்க்கெட் ரேஞ்சில் தான் வீடு இருக்கும். மூத்தவருக்கு 2, சகோதரிகளின் குழந்தைகள் 3, ஜோதிக்கு 1 என பெரும் பகுதி நாட்கள் 6 குழந்தைகளின் ஆரவாரம் காதை கிழிக்கும். பெருங்குடி குப்பை மேட்டை மிஞ்சும் வீடு. எந்த நேரமும் யாராவது ஒருவர் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். எச்சில் பாத்திரங்கள் குவியும். வாஷிங் மிஷின் ஓடிக்கொண்டே இருக்கும். கிரைண்டரில் எந்நேரமும் அரிசி குக்கரின் தொடர் ஓசை, மிக்சியின் தாளம் என சங்கீத ஆலாபனைதான். எப்படி 4 சம்பளம் போதும்? எப்போது வேலை ஓயும்? கூட்டு குடும்பம் கலகலப்புதான், சுகம்தான், தப்பில்லை. ஆனால் எல்லோரும் எல்லா விதத்திலும் ஒத்துழைத்தால் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும். பத்ரி வாங்கும் சம்பளத்தில் கைச்செலவுக்கு 3000 வைத்துக்கொண்டு மீதி 27,000 அம்மாவிடம் தந்து விடுவான். ஜோதி வாங்குவதில் 2000 கையில், மீதி 13,000 மாமியார் கைக்கு போய்விடும். மூத்தவர் ஐடி கம்பெனியில் வேலை. ஓரளவு பெரிய சம்பளம். பிடித்தம் போக கையில் 70 வரும். அவன் 40க்கு மேல் வீட்டிற்கு தருவதில்லை. மீதியை டெபாசிட், நகைச்சீட்டு என்று அவர் மனைவி சத்யா சேர்த்து விடுவாள், குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக. அப்பாவுக்கு இன்னும் 1 வருட சர்வீஸ் இருக்கிறது. அவரும் சுலபமாக 50 வாங்குவார். அங்கே என்ன சேமிப்பு என தெரியாது. வீடு அப்பா கட்டியது. அதில் 5 பேருக்கும் பங்கு உண்டு. அவர்கள் காலத்துக்கு பிறகு இன்றைய மதிப்பில் கிட்டத்தட்ட 1 கோடி பெருமானம் உள்ளது. கட்டுமானத்துக்கு வாங்கிய கடன் அடைத்தாகிவிட்டது. தங்களுக்கும் பங்கு உண்டு என்பதை 3 நாத்தனார்களும் அடிக்கடி சொல்வார்கள். அவர்களில் ஒருத்தி வனஜா எந்த நேரமும் தன் குழந்தையுடன் வாழ்வது இங்கேதான். மற்ற 2 வெளியூரில். வருடத்துக்கு 2 முறை வந்து விடுவார்கள். மூத்த சகோதரியின் பெண்ணுக்கு 10 வயது. பருவம் அடைந்த தகவல் புது வருடம் பிறந்த மறுநாளே வந்துவிட்டது. அவள் வெளியூரில். மறுநாள் காலை தன் கணவன் அந்த மகள் 6 வயது மகனுடன் வந்துவிட்டாள். அம்மா, அவளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா இங்கதான் கிராண்டா நடக்கணும். எல்லாம் நீதான். 2 மாமனுங்களும் சீர் செய்யணும். மூத்தவர் நகைச்சீட்டு கட்டுவதால் தங்க நாணயங்களை வாங்கி சேர்த்திருந்தார். மூத்த மருமகள் மூக்கால் அழுது கொண்டே அதில் 2 சவரனை எடுத்து தந்தாள். தாத்தா ஒரு நெக்லஸ், 2 வளையல், பட்டு பாவாடை, தாவணி தவிர வீட்டுக்கு அழைக்கும் நாளில் உறவுக்காரர்கள் அத்தனை பேரையும் அழைத்து விருந்து என தடபுடல் ஏற்பாடுகள் நடக்க, பத்ரி, உங்களுக்கு 2 வருமானம். சம்பத்தை விட நீ அதிகமா செய்யணும். சின்ன மாமன்னா ஸ்பெஷல். அவன் எதுவும் பேசாமல் சிரித்தான். அன்று இரவு மனைவியுடன் கடைக்கு வந்தான். அண்ணன் செய்யற மாதிரி நாமும் ஏதாவது செஞ்சாகணும் ஜோதி. உங்க அண்ணன் கிட்டத்தட்ட பாதி சம்பளம் தான் வீட்டுக்கு தர்றார். மீதியில தங்க நாணயங்களா சேர்க்கும் போது எடுத்து தர்றது கஷ்டமா? அதுக்கே உங்க அண்ணி அழுது குமிக்கிறாங்க. நாம சம்பளத்தை முழுசா தர்றோம், சேமிப்பே இல்லைங்க. அவருக்கு சமமா எப்படி செய்ய முடியும்? ஆனா செஞ்சுத்தானே ஆகணும். நானும் மாமனாச்சே. தாராளமா செய்யுங்க. என்ன ஜோதி நீ இப்படி கோவப்பட்டா எப்படி? லோன் போட்டாவது செஞ்சுதான் ஆகணும். போடுங்க, நான் தடுக்கல. சம்பளத்துல பிடித்தம் போகும். அத உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் நான் மாமன்னு எதுக்கு ஜோதி? இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? நீயோ நானோ லோன் போட்டா கூட அது கைக்கு வர 4-5 நாள் ஆகும். மறுநாள் வீட்ல விசேஷம் ஜோதி. எப்படி? எனக்கு வழி தெரியல, நீங்களே சொல்லுங்க. கோபப்படாத. உன் நகைகள்ல எதையாவது அடகு வச்சு பணம் புரட்டி செய்யலாமா? என்கிட்ட 50 சவரனா இருக்கு. தாலி கொடியோட சேர்த்து மொத்தம் 15 சவரன் மிஞ்சுது. நமக்கு பெண் குழந்தை. உங்க கூட வாழ வந்த பிறகு நீங்க எதுவும் வாங்கி தரல. என்னாலையும் வாங்க முடியல. இருக்கிறதையும் இழக்கணுமா? நமக்கு யாரு செய்வாங்க? ஜோதி, எனக்கு எல்லாமே புரியுது. கூட்டு குடும்பத்துல வாழும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்கு கோபப்பட முடியுமா? சரிங்க, உங்க அண்ணி வருஷா வருஷம் நகை வாங்குறாங்க. சேமிப்புக்கு பஞ்சம் இல்ல. நமக்கு எதுவும் இல்லைன்னு பெரியவங்களுக்கு தெரியுமே. நீங்களும் அந்த வீட்டு பிள்ளை தானே. உங்களுக்கு குரல் கொடுக்க யாராவது ஒருத்தர் உண்டா? அவன் பேசவில்லை. நான் யாரையும் தப்பா பேசலங்க. மத்த சகோதரிகள் என்ன செய்ய போறாங்க? கட்டி கொடுத்த பொண்ணுங்க செய்யணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தாய்மாமன் உறவு அப்படி இல்லையே. அவள் பேசவில்லை.
சரி விடு, நீ தர வேண்டாம். உன் நகைகளை கேட்கறதுல நியாயமும் இல்ல, எனக்கு அந்த உரிமையும் கிடையாது. ஆனா தாய் மாமனா இருந்து நான் செஞ்சுதான் ஆகணும். இது என் கௌரவ பிரச்சனை. யார்கிட்டயாவது கடன் வாங்குறேன். ஏன் கோவப்படுறீங்க? இல்லம்மா, இது கோபம் இல்ல, கௌரவம். உன்கிட்ட எதுக்கு நான் கோவப்படுறேன்? அளவுக்கு மீறி உழைக்கிற. உன்னை குறை சொன்னா தப்பாகும், விட்டுடு. நாம எப்பவும் பாசமா இருக்கணும். நமக்கு மத்தியில எந்த விரிசலும் வரக்கூடாது. போலாம். கடை வீதியில் பொருட்கள் வாங்கி கொண்டார்கள். இரவு வீட்டுக்கு வந்ததும் வேலை ஏராளம். நாத்தனார்கள் அரட்டை அடித்தபடி குடும்ப கதைகளை பேச மூத்தவள் சுமதி தலைவலி என படுத்துவிட ஜோதிக்கு முழுமையாக சமையல் கட்டில் வேலை. இதில் ஓசிக்ராக்கி வனஜாவின் காமெடி வேறு. கிட்டத்தட்ட 140 தோசைகளை வார்த்து மயக்கமே வந்துவிட்டது. அத்தனை பேரும் சாப்பிட்டு சமையல் கட்டை ஒழுங்குபடுத்திவிட்டு படுக்க வரும்போது இரவு 1 மணி. பத்ரியும் அப்போதுதான் வந்தான். சாரி ஜோதி. அவள் கை வளையல்களை கலட்டி அவனிடம் தந்தாள். மொத்தம் 3 சவரன்க. தேய்மானம் சேதாரம் போக 2.5 தேரும். குழந்தைக்கு செயின் வாங்கிடுங்க. அடகுக்கு எதுக்கு சேதாரம் ஜோதி? இல்லைங்க, வித்துடுங்க. என்ன பேசுற நீ? ஆமாங்க, அடகு வச்சா வட்டி கட்டணும். அது சம்பளத்துல இருந்து போகும். அதுக்கும் ஏதாவது பேச்சு வரும். வேண்டாமே, தாய்மாமன் சீர்தரும் போது அந்த பாரத்தை நாம தானே சுமக்கணும். வேண்டாம் ஜோதி, உன் கோபத்தை தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. இல்லப்பா, இது கோபம் இல்ல, முழு மனசோட தர்றேன். உங்க கௌரவத்துல கஷ்டங்கள்ல எனக்கும் பங்குண்டு. வட்டிக்கு கடன் வாங்க விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்தா வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்ல. நாளைக்கே வித்துடலாம். சாரிம்மா, மனசு கூசுது எனக்கு. எதுக்கு? நானே உங்களுக்கு சொந்தமான பிறகு நகைகளும் பணமுமா பெருசு? நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். நாளைக்கே இதை முடிச்சிடலாம். குழந்தைக்கு பட்டுப்பாவாடையும் வாங்கிடலாம். அவளை நெருங்கி அணைத்து கொண்டான். எனக்கு வெக்கமா இருக்கு ஜோதி. வேண்டாம், இந்த வெக்கம் வேற மாதிரி மாறும். அடுத்த குழந்தை இப்ப வேண்டாமே. அவளை உட்கார வைத்து கைகளை பிடித்து கொண்டான். ஜோதி, நான் உனக்கு நிறைய செய்யணும். அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா? இதோ பாருங்க, பொண்ணா பிறந்துட்டா சில நேரம் ஒரு சராசரி மனநிலை வந்து நிக்கும். புருஷனோட பொறுப்புகளையும் அவன் படுற வழிகளையும் விட நகையும் புடவையும் பெருசா தோணும். நானும் பொம்பளை தானே, இதுக்கு விதிவிலக்கா என்ன? ஆத்திரப்பட்டதுக்காக வெக்கப்படுறேன். காரணம், நான் எனதுங்கிற சுபாவம் தலை தூக்குனதால வந்த கோளாறு. நல்லபடியா யோசிக்கணும். பேசி பேசி இரவு 1 மணி ஆகிவிட்டது. படுமா, நானும் படுக்கிறேன். படுத்தார்கள். இருவருக்குமே உறக்கம் வரவில்லை. மனம் அலைப்பாய்ந்தது. நாளைய பயம் பெரிதாக தலை தூக்கி நின்றது. என்ன சம்பாதித்தாலும் இப்போதெல்லாம் எதிர்கால பயம் இளம் தலைமுறையை ஆட்டி வைக்கிறது. பாதுகாப்பே இல்லையோ என்ற பயம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. தன் நகையை விற்று ஒரு செயின் வாங்கி கொண்டார்கள். தவிர பட்டு பாவாடை, கொஞ்சம் அலங்கார பொருட்கள் என பார்த்து பார்த்து வாங்கினாள் ஜோதி. பாரு, என்கிட்ட அப்படி பேசிட்டு நீயே செலவை இழுத்து விடுற. சரிங்க, நம்ம வீட்டு குழந்தை செய்யணும்னு இறங்கிட்டா நல்லா செய்யணும். வீட்டில் அப்பா மற்ற ஏற்பாடுகளை செய்து விட்டார். உள்ளூர் உறவுக்காரர்கள் 50 பேர் நிச்சயமாக உண்டு. கேட்டரிங் ஏற்பாடுகள் முதல் நாளே எல்லோரும் வந்து விட்டதால் அன்று இரவு உணவுக்கே கேட்டரிங் ஏற்பாடு தடபுடலாக நடந்தது. அப்பா வீட்டில் கொண்டாடுவதால் மூத்தவள் சுமதி பிறந்த வீட்டை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். அரட்டை வீட்டை பிளந்தது. ஜோதி வாங்கிய நகை, பட்டு பாவாடை, இதர ஐட்டங்களை பத்ரியிடம் தந்து காட்டச் சொன்னாள். எல்லோரும் கூடிவிட, எத்தனை சவரன் செயின்? 2.25. இவ்வளவுதானா? 2 பேர் சம்பாதிக்கிறீங்க. இத்தனை குறைச்சலா செஞ்சா எப்படி? அப்பாவே 7 சவரனுக்கு நகை வாங்கி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பட்டு பாவாடை ட்ரெஸ் வாங்கி செய்கிறார். லோக்கல் நாத்தனார் வனஜா தொடங்க மூத்தவள் உள்ளே புகுந்தாள். விடு வனஜா, இதையே நான் கேட்கல. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யட்டும். அது எப்படிக்கா விருப்பம்னு விட்டுட முடியுமா? தாய் மாமனுக்கு ஒரு கடமை இல்லையா? அண்ணன் பத்ரிக்கு பெரிய மனசு. அதுக்கு மத்தவங்களும் ஒத்துழைச்சாதானே செய்ய முடியும். ஜோதி விசுக்கன எழுந்து விட்டாள். பொறுமையின் உச்சக்கட்டம் இது. ஏற்கனவே வனஜாவுக்கு வாய் அதிகம். தாறுமாறாக பேசுவாள். வேண்டுமென்றே வாயை கொடுப்பாள். மற்றவர் உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்காதவள். இதற்காக மாமியார் சாரதா பல முறை வருத்தப்பட்டதுண்டு. பத்ரியே தனியாக ஜோதியிடம் வந்து மன்னிப்பு கேட்பான். ஜோதியும் சலித்து கொள்வாள். இந்த முறை பொறுமை உடைந்து விட்டது. ஜோதி எழுந்த வேகத்தை பார்த்து குடும்பமே மிரள பத்ரி படக்கென உள்ளே வந்தான்.
ஜோதி, நீ எதுவும் பேச வேண்டாம். இப்ப பேச வேண்டியது நான் தான். பெரியக்கா என்ன சொன்ன? அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யட்டும்னு, சரியா? விருப்பம் நிறைய இருக்கு, ஆனா கையில இல்ல. ஏன் இல்ல? 2 பேர் சம்பாதிக்கல? மீண்டும் வனஜா பேச சாரதா குறுக்கே வந்தாள். நீ கொஞ்சம் அடங்குடி, மாப்பிள்ளையும் இருக்காரேன்னு பாக்குறேன். கீழ்குரலில் அதட்ட. இருமா, அவளுக்கு நான் பதில் சொல்றேன். பத்ரி சில நொடிகளில் வெளியே வந்தான். இது பிடித்தம் போக என் சம்பளம், இது ஜோதி சம்பளம். அம்மா கையில நாங்க குடுக்கறது போக 5% கூட கையில வச்சுக்கல. எங்களுக்குன்னு சல்லி காசு சேமிப்பு இல்ல. எங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு. நாங்க பேங்க் டெபாசிட்டும் நகை சீட்டும் வச்சுக்கல. கையில தங்க நாணயமும் இல்ல எடுத்து தர்றதுக்கு. என்னங்க, உங்க தம்பி உங்களை குத்துற மாதிரி இருக்கு. சத்யா தொடங்க. குத்தல அண்ணி, நேரா சொல்றேன். நீங்க வச்சிருக்கிற மாதிரி சேமிப்பு எங்க கிட்ட இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து கொடுக்கற 40,000 பணத்தை அத்தை கிட்ட நாங்க ஒருத்தரை தர்றோமே, அதுக்கு மேல தர முடியுமா? எங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல. அண்ணி, அத நான் மறுக்கல. லோன் போட்டா பிடித்தம் போகும், அது கூடாதுன்னு ஜோதி அவ வளையல வித்துதான் குழந்தைக்கு செயின் வாங்கி இருக்கா, தெரியுமா? சாரதாவும் அப்பாவும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். எதுக்கு ஜோதி? பின்ன எப்படி அத்தை? சின்ன மாமே அதிகமா செய்யணும்னு வாய் கூசாம பேசுறாங்க. அவரோட கௌரவத்துக்கு பங்கம் வரும்போது எனக்கு நகையா பெருசு, அதான் வித்தேன். அம்மா, அவ நகைய வித்தது தப்புல்ல. நான் பெரிய மனசுக்காரன், அவதான் தடுக்கிறாள்னு நாக்குல நரம்பு இல்லாம வனஜா பேசுறத நிறுத்தட்டும். எனக்கு இது தெரியுமா? உனக்கு எதுவுமே தெரியாது. பிறந்த வீட்டுல கொண்டு வந்து பிள்ளைங்களை விட்டுட்டு துரும்ப கூட கிள்ளி போடாம ஓசியில வயிறு புடைக்க சாப்பிட தெரியும். என்னங்க? இரு ஜோதி, வெளியில வீட்ல இப்படி 20 மணி நேரமும் உழைக்கிறது நீ. உன்னை விமர்சனம் பண்றதை கேட்டுட்டு இனியும் சும்மா இருந்தா நான் ஆம்பளையே இல்ல. இங்க நாங்க எல்லாரும் பணம் கொடுத்துதான் சாப்பிடுறோம். இது தர்ம சத்திரம் இல்ல. வந்தவங்க வாய் கிழிஞ்சா கேட்டுக்க முடியாது. மாப்பிள்ளை எழுந்து விட்டார். வனஜா, நான் புறப்படுறேன். பத்ரி அருகில் வந்தான். இருங்க மாப்பிள்ள, நீங்க மட்டும் போனா போதாது. வனஜா உங்க பொண்டாட்டி, அவளை காப்பாத்துறது உங்களோட பொறுப்பு, அது ஞாபகம் இருக்கட்டும். கொஞ்சம் இருங்க. வனஜா குறுக்கே வந்தாள். இதோ பாரு, எங்க அப்பா கை நிறைய சம்பாதிக்கிறார். இது அவர் கட்டின வீடு. இங்க வாழவும் சாப்பிடவும் எனக்கும் என் புருஷனுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு. எனக்கு நீ செய்யல, புரியுதா? பத்ரி ஆவேசமாக்கி விட்டான். ஓ, உரிமைக்கு குரல் கொடுக்கறியா? பின்ன பெண்களுக்கும் சம உரிமை உண்டு, கேட்கத்தான் செய்வோம். என்னங்க இப்படி வர்றீங்களா? இரு ஜோதி, இத்தனை பேசுற இவளை நான் சும்மா விட மாட்டேன். என்னடா செய்வ? ஐயோ, நிறுத்துறீங்களா? மூத்தவள் சுமதி சத்தமிட்டாள். அப்பா, நாளைக்கு இந்த வீட்ல எதுவும் நடக்க வேண்டாம். பிறந்த வீட்டுக்கு வந்து பெத்த பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்த ஆசைப்பட்டதுக்கு இந்த அவமானம் எனக்கு தேவைதான். அவள் கணவன் எழுந்தான். விடு, பேசாம டிராப் பண்ணிடலாம். என் குழந்தையோட ஃபங்க்ஷன் இப்படியா ஆகணும்? இந்த வீட்ல மூத்தவளா பிறந்துட்டு நான் செஞ்ச பாவம் தான் என்ன? அவள் ஒப்பாரி வைக்க தொடங்க கணவன் பெட்டியை தயார் செய்ய ஜோதியும் அப்பா அம்மாவும் ஆடி போனார்கள். சுமதி, அழாதடி. மாப்பிள்ள இந்த நேரத்துல எங்க போவீங்க? நாங்க நடத்துறோம் இந்த விழாவை. பெத்தவங்க வீடு இது, நீங்க ஏன் போகணும்? பத்ரி, அவங்கள போக விடாம தடுடா. மன்னிப்பு கேளு. யார்கிட்டமா மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? இங்க ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாதுன்னு சொன்னேனா? அக்கா அத்தான ஒரு வார்த்தை தப்பா பேசினா? செஞ்ச ஒருத்திய அசிங்கப்படுத்துறாவும் கடைசி பொண்ணு. இத்தனைக்கும் காரணம் அவளை கண்டிக்க உன்னால முடியல. மன்னிப்பு கேட்க சொல்ல தெரியல. அவ தப்பா பேசுறாள்னு உனக்கும் அப்பாவுக்கும் தோணவே இல்லையா? பத்ரி, மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு அவளை எப்படிடா பேச முடியும்? அப்ப மருமகளை வச்சுக்கிட்டு என்ன பேசலாமா? மாப்பிள்ளனா உசத்தி, மருமகள்னா மட்டமா? உழைக்கிற ஜோதிய குடும்பத்துல யாரும் ஆதரிக்க மாட்டீங்க. ஆனா எந்த உபயோகமும் இல்லாத வனஜாவுக்கு கொடி பிடிப்பீங்க. அக்கா, உன் தங்கச்சி மேல நீ கோவப்பட மாட்ட. ஆனா தம்பி பொண்டாட்டி மட்டும் கண்ணுக்கு தப்பா தெரிவா. உங்க யாருக்குமே நியாயமே தெரியாதா? நீதி செத்து போச்சா இந்த வீட்ல? பத்ரியின் குரல் ஓங்கி ஒலித்து தொண்டை கம்மி, கண்களில் நீர் வந்து விட்டது. ஜோதி அருகில் வந்தாள். கொஞ்சம் வாங்களே ப்ளீஸ். எதுக்கு? அவனை பலவந்தமாக கையை பிடித்து உள்ளே அழைத்து வந்து கதவை சாத்தினாள். வெளியே வனஜா கத்தினாள். இப்ப கூட கதவை சாத்துறா பாரு. அம்மா சாரதா மகளை நெருங்கினாள். ஓங்கி அறைந்தாள். அம்மா, கூப்பிடாதடி அப்படி. என் வயிற்றுல பிறந்தவதானா நீ? இத்தனை நேரம் பொறுத்துக்கிட்டே மாப்பிள்ளைக்கு மரியாதை தரணும்னு பேசல.
அவன் கேட்ட கேள்விகள்ல பாதி உயிர் போயாச்சு எனக்கு. அவன் முகத்துல முழிக்கிற தகுதிய நானும் அப்பாவும் இழந்தாச்சு. எதுக்குமே கேள்வி கேட்காம தான் குடும்பம் பத்தி யோசிக்காம பத்ரியும் ஜோதியும் மாடு மாதிரி உழைக்கிறாங்க. இந்த வீட்ல மனசாட்சி உள்ள எல்லாருக்கும் தெரியும். மூத்த மருமகள் முகம் மாறியது. என்னங்க, அம்பு நம்ம பக்கம் திரும்புது. அதே நேரம் உள்ளே, சாரி ஜோதி, என்னால முடியல. இத்தனை நியாயம் தவறுன மனுஷங்களா இருப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிடு. அவள் கைகளை பிடித்து கொண்டு அழுது விட்டான். ஜோதி பதறி விட்டாள். என்ன இது? நீங்க எதுக்கு அழணும்? என்ன தப்பு செஞ்சீங்க? இதோ பாருங்க, நான் எதுக்கு உங்களை உள்ள கூப்பிட்டேன் தெரியுமா? தெரியல ஜோதி, வெளியில நான் பேசி முடிக்கல. நிறைய பாக்கி இருக்கு இன்னும். வேண்டாங்க, பேசக்கூடாதுன்னு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இப்ப நான் சொல்றத கேளுங்க. உங்க அக்கா சுமதி வயசுல மூத்தவங்க. அவங்க மகளுக்கு நாளைக்கு மஞ்சள் நீராட்டு விழா. அது மங்களமா நடக்கணும். மாறா பேச்சு தடிச்சு தப்பு தப்பா ஆயிடுச்சு. அவங்க அழுகுற நிலைக்கு வந்துருச்சு. இந்த வீட்ல பிறந்த பொண்ணு அழக்கூடாதுங்க. அப்ப வாழ வந்தவ அவமானப்படலாமா? விடுங்க, இப்ப அது பிரச்சனை இல்ல. நீங்க எந்த தப்பு செய்யல. ஆனாலும் ஈகோ பார்க்காம வெளியில போய் நாளைக்கு விழா நல்லபடியா நடக்கும்னு உத்தரவாதம் கொடுங்க. அப்பா அம்மாவை சமாதானப்படுத்துங்க. எதுக்கு இதெல்லாம் செஞ்சா நம்ம குற்றவாளிகள்னு ஆகிடும் ஜோதி. ஒரு நாளும் ஆகாதுங்க. மத்தவங்க சர்டிபிகேட் நமக்கு தேவையில்லை. நீங்க பேசி நடக்க வேண்டியது நின்னு போச்சுன்னு பழி வரக்கூடாதுங்க. நானும் உங்க கூடவே நிக்கிறேன். சொல்றத கேளுங்க. இது முடிஞ்ச பிறகு நானும் சில முடிவுகளை எடுக்கணும் ஜோதி. அத அப்புறமா பேசிக்கலாம். இப்ப வாங்க. குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கணும்னா மானமும் சுய கௌரவமும் பார்க்க கூடாதுப்பா. ரத்த பந்தங்களுக்கு மத்தியில எதுக்கு ஈகோ? அவளை பெருமிதத்துடன் பார்த்தான். வாங்க. இருவரும் வெளியே வர அத்தனை கண்களும் இவர்கள் மேல் இருக்க அக்காவிடம் வந்தான். அக்கா, நாளைக்கு நம்ம வீட்ல உன் மகளோட மஞ்சள் நீராட்டு விழா நல்லபடியா நடக்கட்டும். இல்ல பத்ரி, எனக்கு அசிங்கமா இருக்கு. அக்கா, உன்னை ஒரு வார்த்தை தப்பா பேசல, அத்தானையும் புண்படுத்தல. இது வேற பிரச்சனை. உனக்கு சம்பந்தமே இல்ல. உங்க 2 பேர் மனசும் நோக காரணமா எது இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவள் காலில் விழுந்து விட்டான். அக்கா ஆடி போனாள். என்னடா பத்ரி இது? தப்பு இல்லக்கா, உன் கால்ல விழுறது எனக்கு எந்த விதத்திலையும் கேவலம் இல்ல. அத்தான், நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா அம்மாவிடம் வந்தான். சாரிம்மா, அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி எந்த பேச்சும் வராது. அதுக்கு நான் காரணமா இருக்கவே மாட்டேன். உங்க 2 பேரும் மனசு புண்பட்டிருந்தா மன்னிச்சிடுங்க. அவர்கள் காலிலும் விழுந்தான். டேய் பத்ரி, என்னாச்சு உனக்கு? உன் மேல எந்த தப்பும் யாரும் சொல்லலையேப்பா. இல்லம்மா, நாளைக்கு நடக்க போற குடும்ப விழாவுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அக்கா மெனக்கிட்டு இங்க வந்து இத நல்லபடியா நடத்த ஆசைப்படுறா. அதுல ஒரு குறையும் இருக்க கூடாது. நான் பதிலே பேசி இருக்க கூடாது. பேசிட்டேன், விட்டுருங்க. சாரதா அருகில் வந்தாள். விடுப்பா, யாருக்கும் எப்பவும் உன் மேல வருத்தம் இல்ல. சரி, எல்லாரும் சாப்பிடலாமா? சாப்பாடு வந்தாச்சு. உறவுகள் அத்தனை பேரும் இருந்தார்கள். இதை வேடிக்கை பார்த்தார்கள். ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். கூடி கூடி பேசினார்கள். பத்ரி பக்கம் சிலரும் வனஜா பக்கம் சிலரும் ஆதரவு தெரிவித்தார்கள். இதை விமர்சனம் செய்தார்கள். காலையில் நடக்க வேண்டிய சடங்குக்கு ஏற்பாடுகளை செய்துவிட்டு இரவு படுக்க நள்ளிரவு கடந்து விட்டது. பத்ரி எந்திர கதியில் செயல்பட்டான். பெற்றோர் படுக்க வந்தபோது வனஜா அருகில் வந்தாள். அம்மா, அவன் நல்லா தூண்டி விட்டுருக்கா. நான் கேட்டதும் அவனுக்கு குத்தி இருக்கு. அதான் பகிரங்கமா மன்னிப்பு கேக்குறான். அவள் லேசுப்பட்டவ இல்ல, புரியுதா? அம்மா படக்கன திரும்பினாள். இதோ பாரு வனஜா, இத பத்தி யாரும் எதுவும் பேசி விழா தடப்படக்கூடாது. சுமதி மனசு நோக கூடாதுன்னு தான் பத்ரி மன்னிப்பு கேட்டிருக்கான். குற்ற உணர்ச்சியில அவன் இத செய்யல. பிரிவுக்கும் பிளவுக்கும் நீ வித போட்டாச்சு. நான் என்ன செஞ்சேன்? வேணாம், பேசாத. அப்புறமா நான் அம்மானு கூட பார்க்காம பத்திரகாளி ஆயிடுவேன். அடங்கு. ஏன்பா அம்மா என்கிட்ட இப்படி ஆத்திரப்படுறாங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நிறுத்திடி. உங்க அப்பா கொடுத்த இடம்தான் இது. உன்னை அவர் தாங்கி தாங்கி மத்த எல்லாரையும் இழக்க போறார், என்னையும் சேர்த்து. விட்டுரு, பேசாத. உன் மூஞ்சில முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. சாரதா விருட்டன எழுந்து போக வேணுகோபால் குழப்பத்துடன் பார்த்தார். அப்பா, பத்திரி பக்கம்தான் அம்மா பேசுவாங்க, நீங்க விடாதீங்கப்பா.
சாரதா தனியாக வந்து படுத்து விட்டாள். பத்ரி பேசியதும் ஆவேசப்பட்டதும் பிறகு அடங்கி போனதும் காலில் விழுந்ததும் பெரிதாக உறுத்தியது. இறுதியாக அவன் முகத்தில் தெரிந்த வலி, அவமான உணர்வு, வேதனை எல்லாமே கண்ணுக்குள் நின்றது. நிஜம்தான், வாங்கும் சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து தரும் பத்ரியும் ஜோதியும். வீட்டில் மாடாக உழைக்கும் ஜோதி, சத்யா துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள். அவளும் சம்பத்தும் வாய் பேச மாட்டார்கள். ஆனால் தங்கள் காரியத்தில் கண்ணாக இருப்பார்கள். மாதத்தில் ஒரு வாரம் பிறந்த வீட்டுக்கு போய்விடுவாள் சத்யா. தனக்கு தேவையான சகலத்தையும் நிறைவேற்றிக் கொள்வாள். ஒரு சிரிப்போ சந்தோஷ பாவமோ முகத்தில் இருக்காது. பெற்றவர்களுக்கு உடம்பு முடியாமல் போனால் கடுகளவு கூட அக்கறை காட்ட மாட்டாள். அதுவே ஜோதி காட்டும் பாசமும் அக்கறையும் மரியாதையும் பெற்ற பெண்களிடம் கூட இருக்காது. ஒரு நாள் கூட முகம் சுளிக்க மாட்டாள் ஜோதி. சலித்து கொள்ளவும் மாட்டாள். வனஜாவை மூத்த மருமகள் சத்யா மதிக்கவே மாட்டாள். ஜோதி உட்கார வைத்து செய்வாள். வனஜாவின் விஷப்பல் ஜோதியின் கழுத்தில் பதிந்து விட்டது. இனி பத்ரி தாங்கிக் கொள்ள மாட்டான். இது எங்கே கொண்டு போகும்? சாரதாவுக்கு புரியவில்லை. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளித்து ஜோதி செயல்பட தொடங்கிவிட்டாள். வீடு களை கட்டி விட்டது. குழந்தைக்கான சகல சடங்கும் நடந்தது. வாயை கிழிக்கும் வனஜா சாதாரண காட்டன் பாவாடை, துப்பட்டா, தாம்பூலம் என 1000 ரூபாய்க்குள் சித்தியின் சீரை முடித்து விட்டாள். ஆனால் அலட்டல் பொறி பறந்தது. குழந்தையை அலங்காரம் செய்கிறேன் என்ற பேர்வழியில் பந்தா செய்தாள். அங்கும் ஜோதியை குறை கண்டு வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்து உறவுக்காரர்கள் முன்னிலையில் வார்த்தைகளை விட்டு நேற்றைய கணக்குகளை தீர்த்து கொண்டிருந்தாள். பத்ரிக்கு நொடிக்கு நொடி முகம் சிவந்து கொண்டே வந்தது. ஜோதியோ அதை பார்வையால் அடக்கினாள். வந்த உறவுக்காரர்கள் எப்போது அடுத்த யுத்தம் தொடங்கும் அதை வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்யலாம் என்று காத்திருந்தார்கள். விழா நல்லபடியாக முடிந்து உறவு கூட்டம் அன்று மாலைக்குள் கலைந்து விட்டது. ஆனால் உடன்பிறப்புகள் ஒரு வாரம் இருப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. பகலோடு கேட்ரிங் மூட்டையை கட்ட வீட்டில் உள்ள 15 பேருக்கு இரவு உணவு தயாரிக்க ஜோதி சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். சகோதரிகள் அரட்டையில் இருந்தார்கள். வந்த பரிசு பொருட்களை மொய்ப்பணத்தை பிரித்து பார்ப்பதில் உற்சாகம் காட்ட சாரதா உள்ளே வந்தாள். ஜோதி, விடிய கால 4 மணிக்கு எழுந்து நீ இன்னும் உட்கார கூட இல்லையேம்மா. போமா, நான் பாத்துக்கிறேன். இல்லத்த, உங்களை நான் கஷ்டப்பட விட மாட்டேன், நீங்க போங்க. வனஜா உள்ளே வந்தாள். அம்மா நீ வா, அக்கா கூப்பிடுறா. எனக்கு இங்க வேலை இருக்கு. நீ எதுக்குமா கஷ்டப்படணும்? அண்ணி செய்யட்டுமே. சரக்கன சாரதா திரும்பினாள். செய்யறதுக்கு அவ உட்கார்ந்து திங்க நம்ம எல்லாருமா? ஏண்டி, உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணையே இல்லையா? ஓசியில யாராவது சோறு போட்டா உடனே உட்கார்ந்துடுவியா? ஏமா இப்படி பேசுற? அத்தை நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், ஜோதி சொன்னாள். என்ன பாத்துப்ப? எங்க அம்மாவை கிளப்பி விட்டுட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறியா? இதோ பாரு வனஜா, உன்கிட்ட நான் பேசல, அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ எப்ப நேரடியா பேசுன? எங்க அம்மா அண்ணன் எல்லார்கிட்டையும் போட்டு கொடுத்துட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறதுல கில்லாடியாச்சே. வனஜா, நான் இனி பொறுத்துக்க மாட்டேன். சாரதா குமுற. அத்தை வேணாம், நீங்க உணர்ச்சி வசப்பட்டா உடம்பு பாதிக்கும். ஏற்கனவே பிபி உண்டு. இதெல்லாம் எப்பவும் உள்ள பிரச்சனை தானே. நானும் பேசல, அவரையும் பேச வேண்டாம்னு சொல்லி இருக்கேன். நீங்க போங்க, ஓய்வெடுங்க. அதானே, எங்க அண்ணனை எப்ப நீ பேச விட்டுருக்க? உன் கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கு ஊமையானவன் ஆயுளுக்கும் பேச முடியாம செஞ்சு வச்சிருக்கியே. ஜோதி, காஃபி கொடை. கேட்டபடி பத்ரி வர, இதோ ஹால்ல இருங்க, எல்லாருக்கும் கொண்டு வரேன், நீங்களும் போங்க அத்தை. மாமியார் அமைதியாக நகர்ந்தாள். இரவு உணவை முழுமையாக ஜோதிதான் தயாரித்தாள். சாப்பாடு முடிந்தது. ஜோதி நடுவே போனில் வெகு நேரம் யாரிடமோ பேசினாள். குடும்பமே அதை கவனித்தது. இரவு 11 மணிக்கு பத்ரி உள்ளே வர குழந்தையை ஜோதி உறங்க வைத்திருந்தாள். ஜோதி, கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்க? நாம தனியா போறோம். ஒரு வாரத்துல வீடு பார்த்து ஏற்பாடு செய்யணும். போர்க்கால வேகத்துல தேடணும். இது உறுதிதானா? இதுல உனக்கு என்ன சந்தேகம்? இனிமே இந்த வீட்ல மானமுள்ள மனுஷன் இருப்பானா? உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அதுக்காக நாம எத்தனை வழியத்தான் தாங்க முடியும்? அந்த ஓசி கிராக்கிய விரட்டுற சக்தி அவங்களுக்கு இல்ல. அவளை சகிச்சுக்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அப்பா வீடு, அவரோட சம்பாத்தியம், நாம பேசுற தகுதி இல்ல. போயிடலாம். இது நிச்சயமான முடிவா? நாளைக்கு விடிஞ்சதும் கூடத்துல வச்சு டிக்ளேர் பண்ண போறேன். நான் முடிவு எடுத்தா மாத்திக்க மாட்டேன். சரிங்க, வீடு பார்த்தாச்சு. என்ன சொல்ற? என் கூட வேலை பார்க்குற நித்யா டீச்சரோட வீட்ல மாடி ஒரு போர்ஷன் காலியா இருக்கு. கொஞ்சம் பெரிய வீடுதான். எங்க ஸ்கூலுக்கு நடக்கிற தூரம். 10,000 ரூபாய் வாடகை. அவ முன்பணம் எதுவும் கேட்க மாட்டா.
வீட்ல ஃபேன், ஏசி, ஃபர்னிச்சர் எல்லாம் இருக்கு. கேஸ் கூட சமாளிச்சுக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்கு. கொஞ்சம் பாத்திரம், மிக்ஸி, குக்கர்னு அவசியமான பொருட்களை மட்டும் வாங்கினா போதும். நல்லது. சரி, முக்கியமான ஒரு கேள்வி. குழந்தை தானே? ஆமா ஜோதி, 2 வயசு தான் ஆச்சு. நாம 2 பேரும் வேலைக்கு போயிட்டாலும் அம்மா தங்கமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இனிமே என்ன செய்ய போறோம்? அது பெரிய பிரச்சனை ஜோதி. ஏற்பாடு செய்யலாங்க. எங்க ஸ்கூலையொட்டி கிட்ஜின்னு டே கேர் இருக்கு. காலையில அங்க விட்டுட்டு சாயங்காலம் நான் வரும்போது கூட்டிட்டு வந்துடுறேன். குழந்தை இருப்பாளா? வேற வழி இல்லைங்க, பழகிக்கணும். அதுக்கு செலவு? நியாயமான இடம், மாசம் 5000 ஆகும். வாடகையும் டே கேரும் சேர்ந்து 15000 போகும். உன் சம்பளம் அப்படியே போகட்டுங்க. உங்க சம்பளம் 30ல சிக்கனமா குடித்தனம் பண்ணிக்கலாம். நான் டியூஷன் எடுக்கிறேன். நீங்களும் இன்னும் நல்ல வேலையா தேடுங்க, கிடைக்கும். வெளியில வரணும்னு நாம நினைக்கல, வர வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு. அப்புறமா கூட்டா இருக்க முடியுமா? நான் சமாளிச்சுப்பேன். உங்களால முடியுமா? முடியும் ஜோதி. அவ போகணும். வனஜா புகுந்த வீட்டுக்கு நிரந்தரமா போகணும். அது நடக்காதுங்க. அத சொல்ற உரிமையும் நமக்கு இல்ல. இது நம்ம குடும்பம் இல்ல, உங்க அப்பா அம்மா குடும்பம். அதனால உங்க தங்கச்சியை பத்தி இனி நீங்க பேச வேண்டாம். மாப்பிள்ளன்னு இருக்கானே, அவனுக்கு மானமே இல்ல. இல்லைங்க, அவர் மானத்தை விட பணத்தை பெருசா நினைக்கிறார். சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்கிறார். உங்க அண்ணனோட இன்னொரு முகம் இவருக்கு. உங்க அப்பா அம்மா இத புரிஞ்சுக்கல. பெண் மேல உள்ள வெறி கலந்த பாசம் கண்ணை மறைக்குது. விடுங்க. நீங்க பேசினா ரொம்ப பெருசா வராது, நான் பேசினா தப்பாகும். விட்டுடுங்க, நாம போறோம். காலண்டரை எடுத்து பார்த்தாள். நாளை மறுநாள் ஞாயிறு, சுப முகூர்த்த நாள். அன்னைக்கே பால் காய்ச்சி குடித்தனம் போயிடலாம். சரி ஜோதி, நாளைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டை சுத்தம் செஞ்சு ஏற்பாடுகளை செய்யலாம். அதுக்கு பணம் வேணுமே. என் நெக்லஸ் 4 சவரன், அது வித்தா 80,000 கிடைக்கும். ஆரம்ப செலவுகளுக்கு அது போதும். மறுபடியும் நகைய விற்க போறியா? வேற வழி இல்லைங்க. நம்ம குடித்தனம் தொடங்க நாம தானே செஞ்சாகணும். இதோ பாருங்க, நகைகள் லாக்கர்ல தூங்கி யாருக்கு லாபம்? வீட்டுக்கு உபயோகப்படட்டும். சரிதான், ஆனா கஷ்டமா இருக்கு ஜோதி. இல்லைங்க, எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல. 1 மாசம் வீட்டு செலவுக்கு எல்லாம் பண்ணிட்டா அடுத்த மாசம் சம்பளம் வந்துடும். பட்ஜெட் போட்டு கௌரவமா நடத்திக்கலாம். சரி ஜோதி. அவன் முகத்தில் சற்று அயற்சியும் சோர்வும் தெரிந்தது. அருகில் வந்து அவனது கேசத்தை மெல்ல களைத்து விட்டாள். தனியா போக பிடிக்கலையாப்பா? சேச்சே, நான் தானே சொன்னேன், நீ என்ன கட்டாயப்படுத்தலையே. இதோ பாரு, பிறந்து வளர்ந்த குடும்பம், பெத்தவங்க, உடன்பிறப்புகள் எல்லாருமே ரொம்ப முக்கியம்தான் ஜோதி. கூட்டு குடும்பம் போல இதுல சந்தோஷம் நிச்சயமா இல்லதா. ஆனா கூட்டு குடும்பத்துல மனைவியோட கௌரவத்துக்கு பங்கம் வரக்கூடிய சூழ்நிலை உருவானா ஒரு நல்ல கணவன் எடுக்க வேண்டிய நியாயமான முடிவு இது. அதை கூட உனக்காக செய்யலனா நான் மனுஷனே இல்ல ஜோதி. அத்தை ரொம்ப நல்லவங்க. பெத்த மகளை தட்டி கேட்க மாட்டாங்க. அது ஒரு தாயோட குணம். நம்ம மகள் ஆளாகும் போது ஒருவேளை நானும் இதை விட மோசமா இருக்கலாம். ஆனா அத்தை என்ன ஒரு நாளும் மருமகளா நடத்தலங்க. அவங்க மாமியாரா இல்லாம அம்மாவா வாழ்றாங்க. இப்ப வரைக்கும் அவங்கள பிரிஞ்சு போக எனக்கும் வலிக்குது. ஆனா வேற வழி இல்லாத சூழ்நிலை உருவாகியாச்சு. எனக்கு உடம்பு மனசுல தெம்பு இல்லைங்க. அவள் கண் கலங்க. எதுக்கு ஜோதி கலங்குற? உன்னை ஒரு நாளும் நான் தப்பா நினைக்க மாட்டேன், புரியுதா? பந்த பாசத்துக்கு உட்பட்டு குடும்ப கூட்ட உடைக்க கூடாதுன்னு தான் நானும் இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டேன். உன்னையும் கஷ்டத்துக்கு ஆளாக்குனேன். ஆனா அந்த எல்லைகளை கடந்தாச்சு. யாராவது ஒருத்தர் மேல வைக்கிற பாசம் காரணமா பலத்த நஷ்டத்துக்கு ஆளாக கூடாது, புரியுதா? அவள் பேசவில்லை. நாம எடுத்த முடிவு ரொம்ப சரி. நிம்மதியா தூங்கு, காலையில பேசிக்கலாம். இருவரும் படுத்து விட்டார்கள். உறங்கவில்லை. காலை 5 மணிக்கே ஜோதி எழுந்து குளித்து பாலை காய்ச்சி விளக்கை ஏற்றிவிட்டு வேலைகளை தொடங்கி விட்டாள். பத்ரியும் எழுந்து விட்டான். அத்தை, என்ன டிஃபன்? இட்லி பொங்கல் பண்ணட்டா? அப்போது உள்ளே வந்தாள் வனஜா. சூட வடையும் போடுமா, காஃபியும் கொடு. சகலமும் ஜோதி செய்தாள். 9 மணிக்கு காலை உணவை அனைவரும் சாப்பிட்டார்கள். ஊர் சுற்ற கிளம்ப குடும்பமே திட்டமிட கையில சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போய் சாப்பிடலாம் என பேச ஜோதி பத்ரியை பார்த்து கண்களை அசைக்க, அப்பா அம்மா நான் கொஞ்சம் பேசணும். என்னப்பா? நாங்க வெளியில வரல. எங்க 2 பேருக்கும் முக்கியமான வேலை இருக்கு. குழந்தைய தூக்கிட்டு போயிடுறோம். வர ராத்திரி ஆகும். என்ன வேலைப்பா? அம்மா, நாங்க நாளைக்கே தனி வீட்டுக்கு போறோம். அப்பா முகத்தில் அதிர்ச்சி. அக்கா முன்னால் வந்தாள். தனி கொடுத்தனமா? எதுக்குடா?
குடும்பம்னா சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். மோதிப்போம், சேர்ந்துப்போம், கருத்து வேறுபாடுகள் வரும். அதுக்காக இப்படி ஒரு அவசர முடிவை எடுத்தது யாரு? வேற யாரு? அண்ணிதான். பத்ரிக்கு பிரிவினை பிடிக்காது. அவன் ஆவேசமாக திரும்பினான். இதோ பாரு வனஜா, இனி நீ பேசுனா நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். உன் புருஷனை உதப்பேன். என்னடா பேசுற? அவர் இந்த வீட்டு மாப்பிள. இன்னும் அசிங்கமா பேச வைக்காத. ஒரு பொண்டாட்டிய அடக்க துப்புள்ளாதவன் முதல்ல ஆம்பளையே இல்ல, அப்புறம்தான் மாப்பிள. பேசாத. இது எங்க சொந்த பிரச்சனை. பெத்தவங்க கிட்ட நான் பேசுறேன். ஜோதிய பத்தி தப்பா யாராவது பேசுனா கொலை விழும், புரியுதா? அக்கா அருகில் வந்தாள். வனஜா, நீ பேசாத. பத்ரி, அவசரப்படாதடா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தனியா போக வேண்டாம். இல்லக்கா, இது மான பிரச்சனை. விளக்கம் வேணாம். இங்க யார் எப்படி இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையை இழுத்து மூடுற காரணமா அநீதி நடக்குது. அந்த விமர்சனம் தேவையில்லை. எந்த வீட்லயும் சகோதரிகள் ஒண்ணு சேர்ந்துடுவாங்க. அண்ணன் தம்பிகளுக்கு அந்த கூட்டுல இடம் இல்ல. அதுக்கு காரணம் அவங்க பொண்டாட்டிங்க. வனஜா வாயை கொடுக்க சத்யா படக்கன எழுந்தாள். வனஜா, நீ என்னையும் தாக்குற. அப்புறமா நான் பேச தொடங்கினா தாங்க மாட்டேன். நாங்க எல்லாருமே பணம் போட்டு தான் இந்த குடும்ப வண்டி ஓடுது. நீ பைசா தராம வெறுமனே நாட்டாம பண்றத இனிமேலும் பொறுத்துக்க முடியாது. உடம்ப அசைக்காம பிறந்த வீட்டுல எத்தனை நாள் இப்படி தீபாவளி குளிப்ப? ஏன் நீங்க என்ன கிளிக்கிறீங்க? வேலைக்கு போறீங்களா? எங்க அண்ணன் மட்டும்தானே சம்பாதிக்குது. அவர் ஏன் புருஷன்டி. என்ன பிறந்த வீட்டுல கொண்டு போய் விடல. ஆம்பளை. கல்யாணமாகியும் உன்ன மாதிரி வாளா வெட்டிய பிறந்த வீடே கதின்னு நான் கிடக்கல. நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன். உன் வித்தைகளை வேற இடத்துல காட்டு. என்கிட்ட வந்தா ஒட்ட வெட்டிடுவேன். சப்பாஸ். பத்ரி கைகளை தட்டினான். இப்ப புரியுதா? ஒரு சொல்ல தாங்கிக்க அண்ணியால முடியல. எல்லாரும் ஜோதியா இருப்பாங்களா? விடுடா பத்ரி, நீ போக வேண்டாம். இல்லக்கா, வீடு பார்த்தாச்சு. நாளைக்கு பால் காய்ச்சணும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை இன்னைக்கு நாங்க 2 பேரும் வாங்க போறோம். இங்கிருந்து எதையும் எடுத்துட்டு போகல. இது அப்பா வீடு. ஜோதியோட நெக்லஸை வித்து குடித்தனத்துக்கு ஏற்பாடு செய்ய போறோம். இருடா, பேசி தீர்த்துக்கலாம். அக்கா, கணக்கு தீந்தாச்சு. இனி பேச எதுவும் இல்ல. அக்கா திரும்பினாள். அம்மா, நீ எதுவும் பேசாம இருக்க? பிள்ளைய அம்மா கிட்ட இருந்து அவ பிரிச்சு கூட்டிட்டு போறா. எப்படி தாங்கிப்பாங்க அம்மா? 1000 தான் ஆனாலும் பொண்ணுங்க தான் பெத்தவங்களுக்கு ஆதரவு. அத புரிஞ்சுக்கிட்டா சரி. வனஜா சொல்ல அம்மா எதுவும் பேசாமல் அப்பாவிடம் வந்தாள். அவன் போறது சரின்னு உங்களுக்கு படுதா? நான் போக சொல்லலையே. இது அவன் எடுத்த முடிவு. நான் தடுத்து அவன் கேட்க போறானா? அவனை போக விடாம தடுக்க நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களா? என்ன செய்ய சொல்ற? அவன் ஏன் போறா? எது அவங்க 2 பேரையும் போக வச்சிருக்கு? எந்த ஒரு வில்லங்கமும் பண்ணாம எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போற 2 பேர், குடும்பம் உடையக்கூடாதுன்னு நினைக்கிற 2 பேர் இந்த முடிவுக்கு வந்தது ஏன்? அவங்க போகாம இருக்க நாம என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இதெல்லாம் உங்க மண்டையில உரைக்கலையா? என்னடி, என்ன கேள்வி கேக்குற? இந்த வீட்ல நடக்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியாதாங்க? எல்லாமே நியாயம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேசவில்லை. ஒரு குடும்பம் இருக்கு. 5 பிள்ளைங்களை பெற்றிருக்கோம். பெத்தவங்களுக்கு எல்லாரும் சமம் இல்லையா? சமந்தான். இந்த வீட்ல அப்படி நடக்கலையே. நாம நியாயமா இல்லையே. அவனோட பாதிப்புகளை போக்கி அவன் கௌரவத்துக்கு பங்கு வராம நாம தடுத்தா, சரியான நீதியை சொன்னா நிச்சயமா நம்ம பிள்ளை போக மாட்டானே. அவர் இப்போதும் பேசவில்லை. விடுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நீங்க பேச மாட்டீங்க. இனிமே நான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. என்ன சொல்ற? பத்ரி, காலண்டர் எடுத்தான். நாளைக்கு காலையில 7-8 அருமையான நேரம். அப்ப பாலை காய்ச்சிடலாம். சரிம்மா. உங்க குடித்தனத்துல எனக்கு இடம் உண்டா? நானும் வரலாமாப்பா? அம்மா, என்ன சொல்ற? நான் வாழ்ற வீடு எப்பவுமே உன் வீடுதான். நீ எப்ப வேணும்னாலும் வரலாம். இல்லப்பா, வந்து போறதுக்கு நான் கேட்கல. நாளைக்கு கூடவே வரப்போறேன். உங்க கூட தான் நிரந்தரமா தங்க போறேன். இனிமே என் குடித்தனம் அதுதான். அனுமதிப்பியா? வனஜா பாய்ந்து விட்டாள். உனக்கு பைத்தியமா? இது உன் வீடு. இங்க நீதான் தலைவி. அப்பாவை விட்டு பிரிஞ்சு யார் வீட்டுக்கோ போக வேண்டிய அவசியம் என்ன? நிறுத்துடி, நீ பேசாத. இது எங்க பிரச்சனை. அது யார் வீடோ இல்ல, என் பிள்ளை வீடு. ஏன் வீடு. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறது நீ. அது தெரிஞ்சு உங்க அப்பா ஊமையா நிக்கிறார். அப்படிப்பட்டவரை விட்டு நான் பிரிஞ்சா அதுல தப்பு இல்ல. சரி, அப்பா என்னதான் செய்யணும்னு சொல்ற? கலகத்துக்கும் பிரிவுக்கும் காரணமான உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டணும். அவர் வாயில் அப்படி வருதா? எதுக்கு? எங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன விரட்டுறது எதுக்கு? அப்பா ஒரு நாளும் அதை செய்ய மாட்டார்.
உங்க அப்பாவுக்கு நீ முக்கியம்னா எனக்கு என் பிள்ளை முக்கியம். நீதி நியாயம் இல்லாத இந்த வீட்ல மகளுக்கும் மருமகளுக்கும் தனித்தனி நியாயம்னு பேசுற இடத்துல நான் வாழ முடியாது. இது எனக்கு பிடிக்கல. அக்கா அருகில் வந்தாள். அம்மா, நீ அவசரப்படுற. இல்லடி, நான் ஒருத்தியாவது இந்த வீட்ல நியாயமா இல்லைனா என் பிள்ளை இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்ல. கட்டி கொடுத்த பெண்கள் பிறந்த வீட்டுக்கு வரலாம், நாள் கணக்குல தங்கலாம். ஒரு நோய், பிரசவம், சாவு, சங்கடம்னா மாச கணக்குல கூட இருக்கலாம். அதுக்கும் எல்லை இருக்கு. நிரந்தரமா டேரா போட்டு அதையும் நியாயப்படுத்தி வாழ வந்தவ மனச புண்ணாக்கி பிளவ உண்டாக்கி அப்பவும் பெண்கள் தான் உசத்தின்னு பெத்தவங்க பேசுனா கடைசி காலத்துல கஞ்சி கூட கிடைக்காது. அந்த பாவத்தை செய்ய நான் தயாரா இல்ல. அம்மா, அப்பா கை நிறைய சம்பாதிக்கிறார். இது உன் வீடு, நீதான் தலைவி. இதை விட்டுட்டு மருமகள் காலடியில உட்கார்ந்து அவளுக்கு அடிமையா வாழ போறியா? சுமதி, சம்பாதிச்ச பணத்தையும் தந்துட்டு அவ இத்தனை காலம் அடிமையா இங்க வாழ்ந்தாளே, அதை விட இதுல எந்த தப்பும் இல்ல. பத்ரி அருகில் வந்தான். அப்பா உன்னை அனுமதிப்பாராமா? அப்பாவுக்கு நான் வேணும்னா இந்த வீட்ல ஒரு நியாயமான முடிவு எடுக்கணும். என்ன அது? சத்யா, ஜோதி 2 பேர் தான் இங்க நிரந்தரம். மத்தவங்க யாரும் நிரந்தரமா இருக்க முடியாது. நீ என்ன தானே விரட்ட பாக்குற? அத அப்பா சொல்லட்டும். என் குழந்தைய விட்டுட்டு அப்பாவால இருக்க முடியாது. வனஜா சொல்ல. பத்ரிக்கும் குழந்தை இருக்கு, அதை விட்டுட்டு என்னால வாழ முடியாது. அப்பாவுக்கு பேரன் முக்கியம்னா எனக்கு என் பேத்தி முக்கியம். அவர் அப்போதும் பேசவில்லை. சில நொடிகள் மௌனத்தில் கரைய, பத்ரி, அவர் என்ன தடுக்கல. நானும் உங்க கூட வர்றேன். இப்ப கடைக்கு போய் குடித்தன நடத்த தேவையானதை வாங்கலாம். நானும் வர்றேன். ஜோதி, நெக்லஸ விற்க வேண்டாம். என் ரெட்டை வடம் செயின் 6 சவரன், அதை வித்துக்கோடா பத்ரி. உன் நகைகள்ல எங்களுக்கும் பங்குண்டு. வனஜா கத்தினாள். இது உங்க அப்பா போட்ட நகை இல்ல, எங்க அப்பா எனக்கு போட்டது. என் நகைய யாருக்கு வேணும்னாலும் தருவேன். அம்மாவை விட அவ நகைகள் முக்கியம்னு நினைக்கிற நீ எல்லாம் மனுஷியாடி. உன்னை பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். ஜோதி, புறப்படுமா, போகலாம். அவள் புறப்பட தயாராக குடும்பமே மிரண்டது. நேராக வங்கிக்கு வந்து விட்டாள். அம்மா, உன் நகை வேணாம், நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இல்லடா பத்ரி, நான் ஒப்புக்கு பேசல. நீ என் பிள்ளை. உன் கஷ்ட நஷ்டங்கள்ல எனக்கும் பங்குண்டு. தடுக்காத. ஏடிஎம்ல பணத்தை எடு. பக்கத்துல உள்ள நகைக்கடை நமக்கு தெரிஞ்சதுதான். நகைய வித்தா பணம் தருவான். இந்த வயசுல நகைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? வாமா. அத்தை, அதுல எல்லாருக்கும் பங்கு உண்டுன்னு வனஜா பிரச்சனைய தொடங்கியாச்சு. அவளுக்கு அம்மா பாசம் இல்ல, பணத்துக்கு தான் மரியாதை. விடு, பேசாம வாங்க. அம்மா சொன்னபடி நகைகளை வித்து தேவையான பட்ஜெட்டை அங்கேயே கணக்கிட்டு மீதம் இருந்த பணத்துக்கு ஒரு ஜோடி வளையல் வாங்கி ஜோதியின் கைகளில் போட அவள் அதிர்ந்து போனாள். இது எதுக்கு அத்தை? என் பேத்திக்கு. சத்யா சேமிச்சு தன் குழந்தைகளோட எதிர்காலத்தை திட்டமிடுறா. என் பொண்ணுங்க சுயநலமா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. பத்ரியும் நீயும் கையில எதுவும் வச்சுக்காம 24 மணி நேரமும் உழைச்சு இப்ப கண்ட பேச்சுக்கும் ஆளாகி இருக்கீங்க. என்னால தாங்க முடியலமா. நான் நிறைய கணக்கு வழக்குகளை பேச வேண்டியது இருக்கு. தேவையான பொருட்களை வாங்கி குடித்தனத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். மத்ததெல்லாம் அப்புறம். வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களையும் பட்டியல் போட்டு ஒரே கடையில் வாங்கிவிட்டார்கள். நேராக விலாசம் தந்து புது வீட்டுக்கு டெலிவரி தர சொன்னார்கள். அம்மா புயல் வேகத்தில் செயல்பட்டாள். புது வீட்டுக்கு வர தோழி நித்யா காத்திருந்தாள். உள்ளவாடி ஜோதி. குழந்தையுடன் மூவரும் வந்து சுற்றி பார்க்க வீடு தாராளமாக காற்றோட்ட வசதியுடன் பளிச்சென இருந்தது. ஜோதிக்கு அடுத்த தெருவில் பள்ளிக்கூடம், பக்கத்தில் ஏராளமான கடைகள், பேங்க், ஆஸ்பத்திரி, ஓட்டல், வீட்டு வாசலில் பஸ், ஷேர் ஆட்டோ என அற்புதமான இடம். அத்தையும் எங்க கூட தான் இருக்க போறாங்க நித்யா. பேத்திய விட்டுட்டு அவங்களால இருக்க முடியாது. நீ கொடுத்து வச்சவடி. இல்லம்மா, எங்க ஜோதி கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். சாரதா சொல்ல பத்ரி நெகிழ்ந்து போனான். வேலைகள் முடிந்த பக்கா வீடு. பொருட்களும் அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து இறங்க அதற்கான இடங்களை தேர்ந்தெடுத்து இருவரும் செயல்பட வாங்கி வந்த சாமி படங்களை பூஜை பகுதியில் வைக்க வீட்டுக்கு ஒரு தனி கலை வந்து விட்டது. நாளைக்கு காலையில 7 மணிக்கு பாலை காய்ச்சி பூஜை பண்ணிட்டு குடித்தனத்தை தொடங்கிடலாம். அம்மா, நம்ம வீட்ல 18 பேர் இருக்கோம். டிஃபன் சாப்பாடுக்கு ஹோட்டல்ல சொல்லிடலாம். வேணாம்ப்பா, நானும் ஜோதியும் செஞ்சிடுவோம். எல்லாத்தையும் கூப்பிட போறியா? நிச்சயமா. நாம சண்டை போட்டுட்டு வரலமா, அழகாத்தான் வரப்போறோம். அத்தை, மாமா இதை விரும்புவாரா? எதம்மா?
நீங்க எங்க கூட வர்றத இத தடுக்கணும்னா அவர் நியாயமா நடக்கணும். போனா போகட்டும்னு நானும் பொறுத்து போனேன். வனஜா கிட்ட பல முறை சொல்லியாச்சு, இது ஓ வீடு இல்லைன்னு, இது முறையும் இல்லைன்னு பேசியாச்சு. அவ கேக்குறது இல்ல. எல்லாரும் அவ பக்கம் நிக்கிறாங்க. சம்பத் சத்யா பணத்தை வீசி எரிஞ்சிட்டு தடாலடியா வாழ்றாங்க. துரும்ப கூட கிள்ளி போடுறதில்ல. உங்க மாமா வேலைக்கு போற காரணமா கிட்டத்தட்ட 4 குழந்தைகளை பராமரிச்சு வீட்டு வேலைகளையும் கவனிக்க என்னால முடியல. நீ ஒருத்தி தான் மாடா உழைக்கிற. இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். பெத்தவளா இருக்கிற காரணமா நான் தாங்கி பிடிச்சேன். இனி வனஜாவோட ஆட்டம் சத்யா கிட்ட பழிக்காது. உங்க மாமா சம்பத் வேலைக்கு போயிடுவாங்க. சத்யா ஒரு வேலையும் செய்யாம வாழ முடியாது. சாயம் வெளுக்கும். நீயும் நானும் இருந்த வரைக்கும் சோம்பேறிகளின் சொர்க்கமா இருந்த வீடு இனி முகம் மாறும். நியாயத்தை அவங்க உணரணும் ஜோதி. இல்லாட்டி உங்க மாமாவுக்கே சோறு கிடையாது. பாவம் அத்தை, அப்படி பேசாதீங்க. இல்லம்மா, அநீதிக்கு துணை போற எல்லாருக்குமே ஆண்டவன் தண்டனை கொடுப்பான்னு காத்திருந்தா அது முட்டாள்தனம். சில நேரம் தீர்ப்புகளை நாமும் எழுதலாம், அதுல தப்பு இல்ல. அம்மா தீர்க்கமாக பேச பத்ரி வியந்து போனான். அம்மாவிடம் பாரபட்சம் கிடையாது, ஓரவஞ்சனை இல்லை. நியாயமான பெண்மணி என்பது பத்ரி ஜோதி 2 பேருக்குமே தெரியும். அதனால் தான் அம்மாவுக்காக சகலமும் சகித்து கொள்ள முடிந்தது. அந்த அம்மாவே இன்று பொங்கிவிட்டாள். அதே நேரம் அங்கே வீட்டில் மூத்த அக்கா சுமதி, அடுத்தவள் கமலாவுடன் மாநாடு போட்டாள் வனஜா. கமலா எதிலும் தலையிட மாட்டாள், யார் பக்கமும் பேச மாட்டாள். மூத்தவள் சுமதி வனஜாவை ஆதரிப்பாள். சுமதியும் வனஜாவும் சேர்ந்து பேசி வனஜா அப்பாவை இழுத்து வந்தாள். அம்மா எதுக்கு போகணும்? ஏன் அனுமதிக்கிறீங்க? தடை போடுங்க. போக கூடாதுன்னு தடுத்து நிறுத்துங்க. அவர் எதுவும் பேசவில்லை. அதிகாலை 5 மணிக்கு நீங்க எழுந்ததும் பெட் காஃபில தொடங்கி ராத்திரி பால் வரைக்கும் உங்க ரொட்டீன் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். குடிச்ச காஃபி டம்ளரை குனிஞ்சு கீழே வைக்காத ஆள் நீங்க. சமையல் கட்டு பக்கம் போனதில்ல. உங்க ட்ரெஸ்ஸு, பர்ஸு, செல்போனு, ஐடி கார்டு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா இல்லாம ஒரு நாள் உங்களால வாழ முடியுமா? அப்போதும் அவர் பேசவில்லை. அப்பா, உங்களுக்கு செய்யறது அம்மாவோட கடமை. போக விடாம தடுத்து நிறுத்துங்க. எதுக்குமே நீங்க பதில் பேசாம இருந்தா எப்படி? வரட்டும், பேசலாம். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு மாலை 6 மணிக்கு அம்மா, பத்ரி, ஜோதி வந்தார்கள். தங்கள் துணிமணிகள் பொருட்களை பேக் செய்தார்கள். அப்பா, நாளைக்கு காலையில 7 மணிக்கு பால் காய்ச்சிரும். வண்டி ஏற்பாடு செஞ்சிருக்கேன். 6 மணிக்கு எல்லாரும் குளிச்சு தயாராயிடுங்க. அம்மா உமா, வனஜா கேட்க பத்ரி பதிலே பேசவில்லை. வனஜா அம்மாவிடம் வந்தாள். நீ அப்பாவை விட்டுட்டு போறது முறையில்ல. இது என் சொந்த முடிவு. அத பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்பாவுக்காக நான் பேசுறேன். உங்க அப்பா என்ன ஊமையா? வேணுகோபால் அருகில் வந்தார். சாரதா, நீ போக வேணாம். இல்லைங்க, நான் போறதா முடிவெடுத்தாச்சு. என் பேத்தி கூட தான் இருப்பேன். அம்மா, இங்க உனக்கு 2 பேரனும் ஒரு பேத்தியும் இருக்காங்க. வனஜா சொல்ல, நான் அப்பா கிட்ட பேசுறேன்டி. வேணுகோபால் அருகில் வந்தார். நீ போக வேண்டிய அவசியம் என்ன சாரதா? அப்படி இங்க உனக்கு என்ன குறை? எனக்கு உழைக்க முடியல, ரெஸ்ட் வேணும். என்ன உட்கார வச்சு கவனிக்கிறது ஜோதி மட்டும்தான். மத்தவங்க செய்ய மாட்டாங்க. என் பிரச்சனைகள், உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டவ அவ. என் வசதிக்காக நான் போறேன். அப்போ அப்பாவோட வசதிகள்? வனஜா முந்தி கொள்ள, 36 வருஷமா நான் உழைச்சாச்சு, அப்பாவுக்கும் செஞ்சாச்சு. யாரும் இல்லாம தனியா அப்பாவை விட்டுட்டு நான் போகலையே. ஒரு மருமக, ஒரு மகள் இங்கேயே இருக்கீங்களே, அவரை கவனிங்க. அது எப்படி? இப்ப புரியுதா? துரும்ப கூட கிள்ளி போடாதவங்க மத்தியில வாழும்போதுதான் உழைக்கிறவங்க அருமை எல்லாருக்கும் தெரியும். எனக்கு களைப்பா இருக்கு, நான் படுக்கிறேன் பத்ரி. அத்தை, நீங்க சாப்பிடலையே? கொஞ்சம் மோர் மட்டும் கொடுமா ஜோதி. வனஜா கடுப்பாகி, ஏன்பா இப்பவும் பேசாம இருக்கீங்க என்றாள். போகணும்னு அவ முடிவெடுத்தாச்சு. தனி மனித சுதந்திரத்தை மதிக்கிறவனா போகட்டும், தடுக்க எனக்கு உரிமை இல்லம்மா. அவர் உள்ளே போய்விட்டார். அதிகாலை 4 மணிக்கே ஜோதி எழுந்து குளித்து அத்தை மற்றும் பத்ரியை அழைத்து தயாராக செய்தாள். 4:30க்கு மாமாவுக்கு காஃபி தந்தாள். மற்றவர்கள் ஓரளவுக்கு தயாராகிவிட 5:45 வரை வனஜாவும் அவள் புருஷன் குழந்தையும் தயாராகவில்லை. 6 மணிக்கு கார் வந்துவிட்டது. நான் புறப்பட 6:30 மணி ஆகுமா? வனஜா சொல்ல, பத்ரி 6க்கு யாரெல்லாம் ரெடியோ அவங்க எல்லாம் கார்ல ஏறட்டும். நான் வரல.
சந்தோஷம். நீ வந்தா அந்த வீடு விளங்காது, வரக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டேன். சாரதா சொல்ல சுமதி பாய்ந்து வந்தாள். பெத்த மகளை இந்த மாதிரி பேசுற? அவ வரலைனா நாங்களும் வரல. ரொம்ப நல்லது. உங்க எல்லாருக்கும் சகோதரனா இருந்து பத்ரி நிறைய செஞ்சிருக்கான். ஜோதியும் கூடவே நின்னு இருக்கா. இன்னைக்கு அவங்க 2 பேரும் தனி குடுத்தனம் போகும்போது உங்க புத்திய காட்டுறீங்களா? நீங்க விளங்குவீங்களா? அத்தை, பதட்டம் வேண்டாம், விரும்பினவங்க வரட்டும். அப்பா சம்பத் சத்யா குழந்தைகளுடன் ஒரு காரில் ஏற இவர்கள் 4 பேரும் புறப்பட சகோதரிகள் புறக்கணிக்க கார் புறப்பட்டது. புது வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். பாலக்காட்சி பூஜை அத்தையே செய்யட்டும் என்றாள் ஜோதி. நீயே பண்ணுமா? இல்ல அத்தை, நீங்க தான் ராசியானவங்க, நீங்க செய்யுங்க. அதன்படியே நடந்தது. உணவுகளை ஜோதி தயாரித்தாள். எல்லோரும் சாப்பிட்டார்கள். சம்பத் சத்யா அவர்கள் குழந்தைகள் புறப்பட்டு விட்டார்கள். அப்பா, உங்களை வீட்ல டிராப் பண்ணட்டுமா? சம்பத் கேட்க, இல்லப்பா, நான் போயிடுவேன். அவர்கள் புறப்பட்டு போக இவர்களுடன் அப்பா மட்டும் இருந்தார். பத்ரி பக்கத்தில் வந்தான். சாரிப்பா, அம்மாவை நாங்க கட்டாயப்படுத்தல, அவங்க தான் இந்த முடிவு எடுத்தாங்க. அவங்கள உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு எங்களுக்கு எண்ணம் இல்ல. பத்ரி, நீ எதுக்கு அவருக்கு விளக்கம் சொல்ற? அம்மா சொல்ல, இல்லம்மா, அது என் கடமை இல்லையா? அப்பா எங்களை தப்பா புரிஞ்சுக்க கூடாது இல்லையா? இல்லடா, உங்க 2 பேர் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அப்பா சொல்லியபடியே கையில் வைத்திருந்த பேக்கை திறந்து 20,000 ரூபாய் பணத்தை எடுத்தார். சாரதா, இத வச்சுக்கோ. எதுக்கு? உன் செலவுக்கு மாசம் மாசம் தர்றேன். அப்பா, அம்மாவுக்கு நாங்க செய்ய மாட்டோமா? எங்களை நீங்க சங்கடப்படுத்துறீங்களா? இல்லடா, இது என் கடமை. நீ செய்வ. உங்க 2 பேருக்கும் சேர்த்து மாசம் 45,000 வரும். அதுல வாடகை 10,000 போயிடும். தவிர கரண்ட் பில், போக்குவரத்து, மளிகை, பால், காய்கறின்னு நிறைய இருக்கு. தாராளமா புழங்க முடியாது. அம்மாவும் உதவட்டும், தப்பு இல்ல. வேணாம் மாமா. மறுக்காத ஜோதி, அவர் தரட்டும். உங்களுக்கு செய்யற கடமை அவருக்கு உண்டு. மாமா, நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தாராளமா சொல்லுமா. அத்தை எங்களை பிரிஞ்சு வாழ தயாரா இல்ல. அது எங்க குடுப்பனை. நீங்களும் ஏன் இங்கேயே வந்துடக்கூடாது? இத பணத்துக்காக நான் சொல்லல. அத்தைய பிரிஞ்சு நீங்க இருக்கணுமா? இது நல்ல யோசனை ஜோதி. பத்ரி உற்சாகமாக சொல்ல, இல்லப்பா, அப்பாவே வர்றதா இருந்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். ஜோதி அதிர்ந்து போனாள். ஏன் அத்தை? நான் எதிர்பார்க்கறது சிலது நடக்கணும். அதுக்கு அவர் அங்கேயே இருக்கணும். கூட்டு குடும்பம் அழகா நடக்கணும்னா எல்லாரும் ஒத்துழைக்கணும். சுயநலம் அறவே கூடாது. விடுங்க. மாமா கஷ்டப்படுவார் அத்தை. செல்ல மகள் வனஜா இருக்காளே, அப்பாவை பாத்துக்கட்டும். பத்ரி பேசவில்லை. பார்வையில் கோபம் இருந்தது. என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்க, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். டைரி கையில இருக்கா? இருக்கு சாரதா. இருவரும் உள்ளே போய் கதவை சாத்த ஜோதி நிமிர்ந்து கணவனை பார்க்க, அப்பாவோட டைரியில தான் பட்ஜெட், குடும்ப நிர்வாகம்னு எல்லாமே. அது எப்பவோ அம்மா கையில தான் இருக்கும் ஜோதி. இப்ப எதுக்கு அதை சொல்றீங்க? என்னவோ நடக்குது ஜோதி. 2 பேரும் லேசுப்பட்டவங்க இல்ல. 5 பிள்ளைகளை பெத்து ஆளாக்கி வீட்டை கட்டி எல்லாரையும் வாழ வச்சது சாதாரண சங்கதி இல்ல. அவங்க 2 பேரும் நல்லதை மட்டுமே யோசிக்கிறவங்க. நல்ல பேரண்ட்ஸ் அமையறது வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச பெரிய வரங்க. ஜோதியின் குரலில் பெருமிதம் பொங்கி வழிந்தது. அன்று இரவு அம்மா ஜோதி, பத்ரி குழந்தை இல்லாமல் அந்த வீடு வெறிச்சென்று இருந்தது. மூத்தவள் சுமதியும் அடுத்தவள் கமலாவும் சேர்ந்து இரவு உணவை தயாரித்து விட்டார்கள். நாளை காலை 6 மணிக்கு சுமதி குடும்பத்துக்கு விமானம், கமலாவுக்கு காலை 9 மணிக்கு ரயில். இருவரும் தங்கள் பொருட்களை பேக் செய்வதில் தீவிரமாக இருந்தார்கள். கணவன் குழந்தைகள் தயாராக, கமலா, நீ ரயிலுக்கு ஏதாவது கட்டிட்டு போறியா? சுமதி கேட்க, கட்டி தர யார் இருக்கா? அம்மா ஜோதி 2 பேரும் இருந்தா கேட்காமலே வரும். சத்யா அன்னிக்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? ரயில்ல தான் நல்ல சாப்பாடு கிடைக்குமே, வனஜா சொல்ல கமலா திரும்பினாள். அப்பாவை நினைச்சா கவலையா இருக்கு எனக்கு. ஏன்? அன்னிக்கு அக்கறை இல்ல. இந்தா இவளும் செய்ய மாட்டா. அப்பா என்ன பண்ணுவார்? வனஜா கடுப்பாகி விட்டாள். அண்ணி வேலைக்கு போறாங்களா? சம்பத் அண்ணனுக்கும் பிள்ளைங்களுக்கும் செஞ்சுத்தானே ஆகணும். அதுல மத்தவங்களும் சாப்பிட மாட்டோமா? நீ எதுக்குடி இருக்க? எதுவும் செய்ய மாட்டியா? நீ வேலைக்கு போறியா என்ன? வீட்டுல தானே இருக்க. இந்த பிரிவினைக்கு காரணமே நீதான். கமலா கடிந்து பேச, அவளை ஏண்டி சொல்ற? சுமதி வர, அக்கா, அவளை கெடுத்ததே நீதான். நீ வெளிநாட்டுக்கு போயிடுவ, நான் மும்பை. 1 வருஷம் கழிச்சு வருவோம். இங்க குடும்பம் உடைஞ்சு போச்சே. எல்லாரும் சேர்ந்து பேசி நல்லதை செய்யாம விட்டுட்டோமே. நீயும் பொண்ணுதானே,
அம்மாவை ஏன் தடுத்து நிறுத்தல? அம்மா இருந்திருந்தா எல்லாம் பழையபடி நடக்கும். பத்ரியும் ஜோதியும் வெளியில போனதால யாருக்கு இங்க நஷ்டம் இல்லையே. தப்பு வனஜா, உன் அராஜகம் தாங்கல. நீயும் அந்த பக்கமா? நான் எந்த பக்கமும் இல்ல வனஜா. வீட்ல பிறந்த பொண்ணுங்க அந்த குடும்பத்துக்கு நல்லதை செய்ய முடியலனாலும் பிறந்த வீட்டுக்கு பாரமா இருக்க கூடாது. ஜோதி நிச்சயமா நல்லவ. அவ இங்கிருந்து போனது மகாலட்சுமியே போன மாதிரி. அப்பா எடுக்கிற முடிவுகள் தப்பா இருக்காது. வனஜா சலித்து கொள்ள காலையில் முதலில் சுமதியும் அடுத்து கமலாவும் குடும்பத்தோடு புறப்பட்டு போய்விட அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு அப்பா அப்படியே ஆபீஸ் போவதாக கிளம்பி விட்டார். சம்பத் தயாரானான். சத்யா வந்தாள். என்னங்க, இன்னைக்கு ஒரு நாள் கேண்டீன்ல பாத்துக்கங்க. சரி சத்யா. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் தந்து மத்தியத்துக்கு பிரெட் டோஸ்ட் வைத்து அவர்களை வேனில் ஏற்றிவிட்டாள் சத்யா. அவள் குளித்து முடித்து 3 துண்டு பிரெட் சாப்பிட்டு காஃபி குடித்து விட்டு புறப்பட்டு விட்டாள். அண்ணி சமைக்கல? வனஜா கேட்க, யாருக்கு? அவரையும் குழந்தைகளையும் அனுப்பியாச்சு. மாமா நேரா போயாச்சு. எனக்கு பிரெட் போதும். பசங்க வரும்போதுதான் நான் வருவேன். வெளியில வேலை இருக்கு. அவள் போய்விட்டாள். வனஜாவின் கணவன் புறப்பட்டான். அவன் மனைவி குழந்தையை இங்கே விட்டுவிட்டு வாரத்துக்கு ஒரு முறை வருவான். ஓசியில் நன்றாக சாப்பிடுவான். இப்போது எதுவும் இல்லை. சாப்பிட ஒண்ணுமே இல்லையா? பசிக்குது. வனஜா கடுப்பாகிவிட்டாள். குழந்தையோடு நானும் வர்றேன். ஹோட்டல்ல சாப்பிடலாம். எனக்கு நேரமாச்சு. நான் வெளியில பாத்துக்கிறேன். அத்தையும் ஜோதியும் இருந்தா பசின்னா என்னன்னே தெரியாது. நான் கிளம்புறேன். ஒரு கூட்டையே களைச்சாச்சு. யார சொல்றீங்க? இதோ பாரு, உன்கிட்ட சண்டை போடுற மனநிலையில நான் இல்ல. வர்றேன். கையில காசு இல்ல, கொடுங்க. ஏன் செலவுக்கே பத்தல. என்ன கிழிக்கிறீங்க? நீங்க சம்பளம் வாங்கினாலும் எங்க அப்பா வீட்டுல தானே நம்ம செலவு முழுக்க நடக்குது. பணம் எல்லாம் எங்க போகுது? உங்க ஆத்தா முழுங்குறாளா? எங்க அம்மாவை பேசுனா உன் வாயில பல்லு இருக்காது. எதுக்கு ஆவேசம்? அவங்க நம்ம புள்ளைய ஒழுங்கா பராமரிச்சா நான் இங்க இருப்பேனா? நிறுத்துடி. உனக்கு எங்க வீட்டுல வாழ பிடிக்கல. காரணம் வீட்டு வேலைகளை செய்ய உடம்பு வணங்காது. இங்க ஓசியில தின்னுட்டு தூங்குவ. புள்ளைய உங்க அம்மா பாத்துப்பாங்க. இப்ப எல்லாத்துக்கும் பத்ரி வச்சா ஆப்பு. இனிமே உனக்கு கஷ்ட காலம் ஆரம்பம். அனுபவி. இப்படி பேச வெக்கமா இல்ல? நாளைக்கு என்னையும் உங்க அம்மாவையும் ஊர் பேசாது. பொண்டாட்டி புள்ளைய பிறந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கானே போக்கத்தவன்னு காரி துப்பு ஒன்ன. ஏய், கடுப்ப ஏத்தாத. நான் கூப்பிட்டா உடனே வந்துடுவியா? நீ இங்கதான் ஒழுங்கா இருக்கியா? எங்க வீட்டுல எங்க அம்மாவை நோகடிக்கிற. இங்க அண்ணன் அன்னைக்கு டார்ச்சர் கொடுத்து அவங்கள விரட்டியாச்சு. உங்க அம்மா போனது தாண்டி உச்சம். உனக்கு கெட்ட நேரம் தொடங்கியாச்சு. வேகமாக அவன் வெளியேற வனஜாவுக்கு இன்னும் பற்றி எரிந்தது. தான் செய்யும் தப்பு பிடிபடவில்லை. எல்லார் மேலும் ஆத்திரம் கூடி போனது. வீடு நிறைய பொருட்கள் உண்டு. சமைத்து சாப்பிடலாம். ஆனால் உடலோடு ஒட்டிய சோம்பேறித்தனம் நகர விடவில்லை. இத்தனை நாள் மற்றவர் உழைப்பில் குளிர் காய்ந்து வாழ்ந்தாகிவிட்டது. உடம்போடு அந்த தடித்தனம் ஊறிவிட்டது. தெரிந்தோ தெரியாமலோ அப்பாவும் அம்மாவும் அதை கொம்பு சீவி வளர்த்து விட்டார்கள். இத்தனைக்கும் ஜோதி மாதிரி உத்தியோகமும் இல்லை. உத்தியோகம், வீட்டு வேலைகள் முடிந்தவரை குழந்தை பராமரிப்பு என சகல பாரங்களையும் முகம் சுருக்காமல் ஏற்றுக்கொண்டாள் ஜோதி. வேறு வழி இல்லை. இன்றைய பொருளாதார நெருக்கடியில் நடுத்தர குடும்பத்தில் பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். காலையில் போனால் இரவாகிவிடும். வீட்டு பெரியவர்களுக்கு பேர குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய கட்டாயம். ஓய்வெடுக்கும் வயதில் அடுத்த கட்ட ஆட்டத்துக்கு தயாராகும் கொடுமை. சிலர் அதை நிர்தாட்சண்யமாக நிராகரித்து விடுகிறார்கள். சாப்பாடு ஊட்ட, குளிப்பாட்ட, குழந்தைகளுடன் மல்லுக்கட்ட எங்களால் முடியாது என்ற முனங்கள். எல்லோரும் முடிந்தா செய்கிறார்கள். உன் பிள்ளை உன்னை வைத்து நல்லபடியாக பராமரிக்கும் போது அவனுக்கு நீ உதவத்தான் வேண்டும். இளைய தலைமுறைக்கு மட்டும் கடமையும் பொறுப்பும் இல்லை. பெற்றோர்களுக்கும் அது உண்டு. இங்கே எதுவும் கட்டாயமில்லை. மாட்டேன் என்று உதறிவிட்டால் யாரும் தோளில் ஏறி உட்கார மாட்டார்கள். ஆனால் கசந்து விடும். இதை இருசாரரும் புரிந்து கொண்டால் நலம். இல்லாவிட்டால் உறவு குலையும். வனஜாவின் குழந்தை அழுது ரகளை செய்ய தொடங்க அதற்கு உணவு தயாரிக்க அடுப்படிக்கு வந்தாள். சமையல் கட்டுக்குள் அவள் நுழைந்தே பல மாதங்கள் ஆகிவிட்டன. அம்மாவும் ஜோதியும் கையில் தருவார்கள். குழந்தை பராமரிப்பு நடக்கும். குளித்து சாப்பிட்டு மெகா தொடர்கள் பார்த்து வம்பு பேசி இருப்பவர்கள் தலையை உருட்டியே வாழ்ந்தாகிவிட்டது. இப்போது புது அத்தியாயம் தொடங்கிவிட்டது. சமையல் கட்டில் எது எங்கே இருக்கிறது என்பது கூட தெரியவில்லை. தேடி பிடித்து சாதம் ரசம் வைத்து ஊட்டிவிட குழந்தை துப்பியது. ரசத்தில் உப்பு புளிப்பு எதுவும் இல்லை. சாதம் சரியாக வேகவில்லை. குழந்தை பசியில் அழத் தொடங்கியது. வனஜாவுக்கு ஆத்திரமும் அழுகையும் பீரிட்டது.
கையில் காசும் இல்லை. வேகமாக போய் பீரோவை குடைந்தாள். எதுவும் இல்லை. வீடு முழுக்க மளிகையும் காய்கறிகளும் பாலும் நிரம்பி வழிகிறது. தயாரிக்கும் பொறுமை இல்லை. குழந்தைக்கு பாலை காய்ச்சி கொடுத்தாள். ஆப்பிள் நறுக்கி தந்தாள். பிஸ்கட் தந்தாள். அது சாப்பிட்டு விட்டு உறங்கியது. அவளுக்கே பசித்தது. அந்த ரசத்தை கொஞ்சம் சரி செய்து வேகாத சோற்றுடன் சாப்பிட்டாள். ஜோதி நன்றாக சமைத்தாலே 1000 குற்றம் காண்பாள். ஒவ்வொரு வீட்ல எப்படி இருக்கு, நம்ம வீட்டு சாப்பாட்டுல ருசியே இல்ல, வாயில வைக்க முடியல. நல்லா தானே இருக்கு. அம்மா, உனக்கு தலையெழுத்து. அவ சமைக்கிறத சாப்பிட்டு தான் வாழணும்னு எழுதி இருக்கு. என்னால முடியலமா. அப்பா, பணம் கொடுங்க, நான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன். அம்மா கிட்ட வாங்கிக்கோமா. அம்மா, 500 ரூபாய் கொடு. எதுக்குடி? கொடு சாரதா, கேக்குறால. அப்பாவின் வக்காலத்து. அம்மா எடுத்து தருவாள். அவள் கணவனும் வர, குழந்தைய எப்படிமா, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். இந்த மாதிரி நாட்கள். வீட்டில் கடைசி மகளாக பிறந்து வளர்ந்த காரணத்தால் குடும்பம் மொத்தமும் சேர்ந்து அவளுக்கு சலுகை தந்து கெடுத்து குட்டி சுவராகிவிட்டது. இன்றைக்கு இந்த பிளவுக்கு அவளை மட்டும் குறை காண முடியாது. வேரிலேயே சுலபமாக வெட்டி இருக்கலாம். அது மரமாகி விட்டதால் முடியாமல் போனது. வாழ்க்கையில் அவள் பார்த்தது அதில் உள்ள ஏற்றத்தை மட்டுமே, சரிவை காணவில்லை. இதோ அதை சந்திக்க தொடங்கிவிட்டாள். இதுவே ஆரம்பம்தான். ஒரே நாளில் சாரதாவும் ஜோதியும் சேர்ந்து வீட்டை அழகாக ஒழுங்குபடுத்தி விட்டார்கள். இரவு உணவு தயாரானது. 3 பேரும் சாப்பிட்டு குழந்தையை உறங்க வைத்து விட்டாள் ஜோதி. அத்தை, இத்தனை நாள் நீங்க உழைச்சது போதும். இனிமே நான் பாத்துக்கிறேன். குழந்தைய பாத்துக்க நீங்க வந்துட்டீங்க. எனக்கு அதுவே போதும். இல்லம்மா, இப்ப நான் தெம்பாவே இருக்கேன். 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். பத்ரி, இந்தா அப்பா தந்த பணம் பிடி. வேண்டாமா. இல்லடா, குடும்ப செலவுக்கு எத்தனை வந்தாலும் போதாது. இத பிடி. என்னங்க, வழக்கம் போல நம்ம 2 பேர் சம்பளத்தை அங்க கொடுக்கற மாதிரி இங்கேயும் அத்தை கையில தருவோம். அவங்களே குடும்பத்தை நடத்தட்டும். வீடுதான் மாறுதே தவிர மற்ற எதிலும் மாற்ற வேண்டாம். இல்லம்மா, இனி நிர்வாகத்தை நீ எடுத்துக்கோ. இது உன் வீடு. அத்தை, இல்ல, நம்ம வீடு. இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே நீங்க தான் தலைவி. அதுல மாற்றம் இல்ல. சாரதா நெகிழ்ந்து போனாள். உத்தியோகம் மாதிரி வீட்லயும் பெண்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும் ஜோதி. நாற்காலியை விட மாட்டேன்னு அடம் பிடிக்க கூடாது. அத்தை, வீட்டு வேலைகளை செய்றீங்க. நாள் முழுக்க குழந்தை பராமரிப்பு. அதுக்கு ஓய்வு தர்றோமா? இப்பெல்லாம் சின்னவங்க தன் தேவைகளுக்கு பெரியவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் நியாயமா? அழகா குடும்பம் நடத்தினவங்க நீங்க. நாங்க அதுல திருப்தியா வாழ்ந்தவங்க. தெம்பு இல்லாம போனா பொறுப்புகளை கை மாத்திக்கலாம். சரியா? நீங்க தான் நடத்தணும். சரின்னு சொல்லுமா. சரிப்பா, உங்க அன்பை தட்ட முடியாது. அத்தை, மாமாவுக்கு நாளை முதல் ஒழுங்கா சமையல் செஞ்சு கொடுப்பாங்களா? அதுக்கு அவசியம் இல்லம்மா. நம்ம தெருக்கோடியில மாமி மெஸ் இருக்கு இல்லையா? ஆமா, உங்க கைப்பக்குவம் அதுல இருக்குமே. அங்க நான் பேசி ஏற்பாடு செஞ்சாச்சு. இவங்க ஒழுங்கா கவனிக்கலனா மாமா அங்க சாப்பிடுவார். எந்த பிரச்சனையும் இல்ல. இவரோட ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் போட்டு அழகா சமைப்பாங்க. தெளிவா சொல்லி வச்சாச்சு. அம்மா, நீ பெரிய ஆளுதான். உங்க அப்பாவை நான் வாட விட மாட்டேன் பத்ரி. இந்த பிரிவு பல நிஜமான முகங்களை வெளியில கொண்டு வரும். பொறுத்திருந்து பாருங்க. ஆமா, நாளைக்கு 2 பேரும் வேலைக்கு போறீங்களா? அம்மா, நீ செட்டில் ஆகிற வரைக்கும் லீவு போடணுமா? எதுக்குப்பா? நான் செட்டில் ஆகியாச்சு. லீவை வீணாக்க வேண்டாம். இயல்பான வாழ்க்கைக்கு வந்துடுங்க. சரிம்மா, குழந்தைய எடுத்துக்கிறோம். அது என் கூட தூங்கட்டும். இன்னைக்கு புது வீடு, புது குடித்தனம் எல்லாம் நடக்கட்டும். போங்க. இருவரும் வெட்கத்துடன் சிரித்தார்கள். மருமக நல்லபடியா வாழணும்னு எப்பவும் நினைக்கிற மாமியார் நீங்க தான் அத்தை. நீ எனக்கு தோழி மாதிரி. நமக்குள்ள எந்த ரகசியமும் இல்ல ஜோதி. என் பிள்ளைய கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கிற சக்தி உனக்கு மட்டும்தான் உண்டு. போங்க 2 பேரும். சாரதா உள்ளே வந்து விட்டாள். செல்போனை எடுத்து டயல் செய்தாள். அப்பா எடுத்தார். படுத்தாச்சா? தூக்க வரல சாரதா, நீ இல்லாம. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. எல்லா சாயமும் கூடிய சீக்கிரம் வெளுக்கும். எதுக்கும் நீங்க பதட்டப்பட மாட்டீங்க. எனக்கு அது தெரியும். சாப்பிடாம இருக்க மாட்டீங்க. எல்லாம் பேசி வச்சாச்சு. அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு முடிவுகளை எடுங்க. சத்யா எதுவும் செய்ய மாட்டா. வனஜா கதை தான் தெரியுமே. விடு, நீ தூங்கு. குழந்தை பத்திரம். அவர் படுத்து விட்டார். வழக்கம் போல அதிகாலை 5 மணிக்கு எழுந்து பல் தேய்த்து முகம் கழுவி தயாராகிவிட்டார். ஜோதி காஃபியோடு நிற்பாள் எதிரே. அந்த இடம் வெறிச்சென இருந்தது. சாரதாவும் சில நாட்கள் எடுத்து வருவாள். அதுவும் மிஸ்ஸிங். அவர் ஜாக்கிங் உடையோடு வெளியே வந்தார். ஒரு ரவுண்ட் முடித்துவிட்டு மாமி கடைக்கு வர டிகிரி காஃபி ஆவி பறக்க கை மாறியது.
பிரமாதம். டிகாசன் தூக்கலா சக்கரை குறைச்சலா போடுங்கன்னு இப்பதான் ஜோதி போன் பண்ணுனா. 8 மணிக்கு வருவீங்களா? இட்லி ஊத்தப்போ தயார் பண்ணட்டுமா? 7:30 மணிக்கு போன் பண்ணின பிறகு பண்ணுங்க. சரிங்க. அவர் 6:15க்கு வீடு திரும்ப அதே இருளில் வீடு. யாரும் எழுந்த பாடில்லை. யோகாவை முடித்தார். 10 நிமிட இடைவெளிக்கு பிறகு குளித்தார். சாமி கும்பிட்டார். நேரம் 7:15. சம்பத் எழுந்து தயாராகிவிட்டான். புறப்பட்டாச்சா? ஆமாப்பா, 2 வேளையும் சாப்பாடு கேண்டீன்ல. வர்றேன். நீங்க காஃபி குடிச்சிங்களா? டிஃபனுக்கு என்ன? இந்த மாதிரி எந்த கேள்வியும் அவனிடம் இல்லை. அவர் உடைகளை மாற்றிக்கொண்டார். வனஜா எழுந்து வந்தாள். அம்மா, காஃபி கொடு. அவர் பேசாமல் நின்றார். அம்மா, உன் காதுல விழலையா? தூக்க கலக்கத்தில் வனஜா. அவர் பேசாமல் போனை எடுத்தார். அம்மா இல்லாதது அப்போதுதான் வனஜாவுக்கு புரிந்தது. சத்யா எழுந்து வந்தாள். அண்ணி, காஃபி போடுங்க. டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கு? என்ன வெட்டி முறிக்கிற நீ? செய்ய. அப்பா ஆபீஸ்க்கு புறப்பட்டாச்சு. அவர் எதுவும் சாப்பிடாம போறார். அப்படியா? அந்த அக்கறை உனக்கு இல்லையா? அவர் பெத்த மகள் தானே நீ. எப்போ போவார்னு உனக்கு தெரியாதா? எழுந்து செஞ்சு கொடே. நீங்க தான் இந்த வீட்டுக்கு மருமக. நீங்க தான் செய்யணும். நீ எந்த வீட்டுக்கும் மருமக இல்லையா? எங்க வீட்டுல நான் செய்வேன். கிழிச்ச. நீ உங்க வீட்டுக்கு போனா தான் செய்வியா? இங்கேயே பச போட்டு ஒட்டிக்கிட்டு வாழ்ற. அப்புறமா சட்டம் வேற பேசுற. இது எங்க அப்பா வீடு. என்ன விரட்ட யாருக்கும் உரிமை இல்ல. யாரு விரட்டுனா? தாராளமா இரு. உனக்கு தேவையானத செஞ்சு சாப்பிடு. யார் தடுத்தாங்க? உனக்கும் கை இருக்குல்ல. உனக்கெல்லாம் வடிச்சு கொட்ட நான் வேலைக்காரி இல்ல, புரியுதா? என் புருஷனே கேண்டீன்ல சாப்பிடுறார். அதுக்கே நான் கவலைப்படல. நீ யாரு எனக்கு? வனஜா ஆடி போனாள். உன் ஆட்டத்தை எல்லாம் ஜோதி கிட்ட காட்டு, என்கிட்ட வேணாம். அப்பா பார்த்து கொண்டே இருந்தார். வனஜா அருகில் வந்தாள். பாருங்கப்பா, அண்ணி இந்த மாதிரி பேசுறது சரியா? அவர் பதிலே பேசவில்லை. வெளியே வந்தார். டயல் செய்தார். ரெடி பண்ணுங்கம்மா, நான் வந்துகிட்டே இருக்கேன். வாசலை விட்டு இறங்கி நடக்க தொடங்கினார். மெஸ்ஸில் ஆவி பறக்கும் டிஃபன் ருசியாக தயாராக இருந்தது. சாப்பிட்டார். போன் வந்தது. அவருக்கு பிடிச்சிருக்கா? கொடு அவர்கிட்ட. போன் கை மாறியது. நல்லா இருக்கு சாரதா. தினமும் காலையில விதவிதமா உங்களுக்கு பிடிச்சத செய்ய சொல்லி இருக்கேன். மத்தியானம் நான் கேரியர் அனுப்பிடுறேன். ராத்திரி இங்க வந்து சாப்பிட்டுட்டு போறீங்களா? எல்லா நாட்களும் கஷ்டம் சாரதா. வாரத்துக்கு 3 நாள் வாங்க. மீதி 4 நாள் மெஸ்ல சப்பாத்தி போட சொல்றேன். சரி சாரதா, இன்னைக்கு ராத்திரி வந்துடுங்க. கண்டிப்பா. பேசிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். இங்கே வீட்டில் சத்யா குளித்து சாமி கும்பிட்டு குழந்தையை குளிப்பாட்டி அவர்களுக்கு காலை மதிய உணவை தயார் செய்தாள். ஏன் குழந்தைக்கு? நீ அம்மா தானே, செஞ்சுக்கோ. குழந்தைகளை அனுப்பிவிட்டு வந்தாள். அவளுக்கு மட்டும் கொஞ்சம் உப்மா செய்து சாம்பாரும் வைத்தாள். சாப்பிட்டாள். மீதி சாம்பாரை ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டாள். இதோ பாரு, இது என் மதிய சாப்பாட்டுக்கு. நீ வெக்கங்கட்டு அதை ஊத்தி சாப்பிடாத, புரியுதா? வனஜா கொதித்து விட்டாள். குழந்தை பசிக்குது என அழ அவள் குளிக்க கூட இல்லை. அம்மா இருந்தவரை எல்லாம் கைக்கு வரும். இப்போது அதெல்லாம் இல்லை. குழந்தைக்கும் அவளுக்கும் இட்லி ஊற்ற நினைத்தால் மாவு இல்லை. அவளுக்கு பொங்கல் பிடிக்காது. வேறு என்ன செய்வது? எந்த பொருள் எங்கே என்று கூட தெரியவில்லை. அழுகை ஆத்திரம் பீறிட்டது. அம்மாவுக்கு சாபம் போட்டாள். ஆவேசமாக போன் செய்தாள். சாரதா எடுக்க, காலையில இருந்தே நான் பட்டினி. அண்ணி சத்யா அவளுக்கு மட்டும் செஞ்சுக்கிறா. அப்பா சாப்பிடாம போயிட்டார். வீட்டுல எது எங்க இருக்குன்னே தெரியல. இவரும் இல்ல, கையில காசும் கிடையாது. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. நல்லா இருப்பியா நீ? உன்னை எதுக்கு கட்டி கொடுத்தோம்? இங்க வந்து மத்தவங்க உயிரை எடுக்கவா? அந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நான் என் மகன் வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமே நீ போன் பண்ணுனா எடுக்க மாட்டேன். வைடி. வனஜா உடைந்து போனாள். இப்போதும் தன்மேல் உள்ள தப்பு, சோம்பேறித்தனம், மற்றவர் முதுகில் காலம் முழுக்க சவாரி செய்ய ஆசைப்படும் சுயநலம், ஓவர் வாய், சண்டை போட்டு நல்ல உறவுகளை புண்படுத்தும் மிருக குணம், முற்றிய தலைக்கணம், இதையெல்லாம் களையும் எண்ணம் வரவே இல்லை. தன்னை கடுகளவு கூட மாற்றிக்கொள்ள தோன்றவில்லை. புருஷனுக்கு போன் போட்டாள். நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல, கொலை பட்டினி. என் கஷ்டம் உங்களுக்கு புரியாதா? சாயங்காலம் வாங்க, பேசணும். சில முடிவுகளை அவசரமா எடுக்கணும். இல்ல வனஜா, நான் வர முடியாது. அம்மாவுக்கு பல்லு வலி, கஷ்டப்படுறாங்க. அந்த வலியோட வீட்டு வேலைகளையும் பார்க்க முடியல. டாக்டர் கிட்ட போகணும். நான் உங்க மனைவி. அப்ப நம்ம வீட்டுக்கு வா, பொறுப்புகளை ஏத்துக்கோ. எதுக்கு அங்க உட்கார்ந்துருக்க? நான் கண்டபடி பேசிடுவேன். சீ, வைடி.
அவன் கடுப்பாகி போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைத்து விட்டான். வனஜா பசி தாங்காமல் அரிசி கழுவி குக்கரில் வைத்தாள். சில நிமிடங்களில் சாதம் தயாராக வீட்டில் பருப்பு பொடி, ஊறுகாய், சிப்ஸ், தயிர் எல்லாம் இருந்தது. போட்டு சாப்பிட்டாள். தாமதமாக குளித்தாள். வேலை செய்யும் பெண்மணி வரவே இல்லை. துணிகள் துவைக்கப்படாமல் கிடந்தன. வீட்டை பெருக்கி துடைக்கவில்லை. பாத்திரங்கள் அப்படியே கிடந்தன. குழந்தை மறுபடியும் சினுங்கியது. பணிப்பெண்ணின் போன் நம்பரும் தெரியாது. அம்மாவுக்கு டயல் செய்தாள். அவள் எடுக்கவில்லை. சத்யா வெளியே போனவள் திரும்பி வரவில்லை. பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. அம்மா ஜோதி இருந்தவரை வீடு சுத்தமாக காணப்பட்டது. எந்த வேலையும் பாக்கி இருக்காது. எந்நேரமும் உணவு கிடைக்கும். பசி என்ற சொல்லுக்கே யாருக்கும் அர்த்தம் தெரியாது. ஆக ஒரு மாதிரி தவிப்பாக இருந்தது. இரவு 7 மணிக்குத்தான் ஜோதி வந்தாள். குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. வீடு பளிச்சென இருந்தது. அத்தை, நாளை முதல் வேலைக்கு ஆள் வந்துடும். எதுக்கு ஜோதி? வாஷிங் மிஷின் இருக்கு, துணிகளை துவைச்சிடலாம். பாத்திரங்களை தேய்ச்சு வீடு பெருக்கி துடைக்கிறது ஒரு கஷ்டமா? நீங்க கஷ்டப்படுறீங்களே, இதெல்லாம் ஒரு கஷ்டமாமா? கிரைண்டர் போட்டு மாவு அரைச்சாச்சு, மளிகை ஜாமான்கள் வந்தாச்சு, காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன், பால் கார்டும் போட்டாச்சு. குழந்தைய வச்சுக்கிட்டா அதுல கஷ்டமே இல்ல. பத்ரி உள்ளே நுழைந்தான். அம்மா, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இல்லப்பா, இது கஷ்டமே இல்ல. நைட் டின்னர் என்ன பண்ணலாம் அத்தை? சப்பாத்தி போட்டு ஹாட் பேக்ல வச்சாச்சுமா. பால்ல சக்கரை போட்டு சப்பாத்திய ஊற வச்சு சாப்பிடுவான் பத்ரி. நமக்கு குருமா ரெடி. நான் வந்து செய்ய மாட்டேனா? உழைச்சு களைச்சிட்டு வர்ற அந்த வீட்ல நீ பட்ட பாடு போதும். இங்க உன் வேலை பழுவ நான் குறைக்கிறேன். காலிங் பெல் அடிக்க பத்ரி திறக்க அப்பா நின்றிருந்தார். வாங்க மாமா என்று ஜோதி உடனே காஃபி கொண்டு வந்தாள். அங்க என்ன நடக்குதுங்க? என்னை பத்தி யாருக்கும் அக்கறை இல்ல சாரதா. சம்பத் புறப்பட்டு போயாச்சு. சத்யா வனஜாவுக்குள்ள காலையில அடிதடி இல்லாத குறைதான். சத்யா தன் வேலைகளை மட்டும் பாத்துக்கிறா. வனஜா அவகிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறா. எல்லாரும் ஜோதி மாதிரி சகிச்சுப்பாங்களா? நிமிர்ந்து பார்த்தார். அம்மாடி ஜோதி, உங்க கூட அத்தை புறப்பட்டு வந்த நேரம் நான் மௌனமா இருந்தப்ப வனஜாவுக்கு சப்போர்ட் பண்றதா நீ தப்பா நினைச்சிருப்ப. இல்ல மாமா, உங்களை பத்தி எனக்கு தெரியும். அத்தைய உங்க கூட வர சொன்னதே நான் தான். என்னப்பா சொல்றீங்க? ஆமா பத்ரி, இல்லைன்னா உங்க அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு வருவாளா? வீடு போற போக்கு சரியில்லைன்னு நாங்க தான் திட்டம் போட்டோம். நீ பதற்றமாயி தனியா வர பிளான் போட்டப்ப யோசிக்க தொடங்கிட்டோம். நிறைய பேசணும், ஐடியா வந்தது. அப்பா, சாதாரண ஆள் இல்ல நீங்க. சரி, நீங்க தான் குடும்ப தலைவராச்சே, நேரடியா எல்லாரையும் வச்சு மனசுல உள்ளத பேசலாமே. இல்லப்பா, அது சரியா வராது. வனஜா மத்தவங்க முதுகுல சவாரி பண்ற சுயநலக்காரி. சத்யா வேற விதம். தாம் புருஷன் குழந்தைகளை பத்தி மட்டும்தான் யோசிப்பா. அம்மா உள்ளே வந்தாள். அழகான கூட்டு குடும்பம்டா, அதுல சுயநலம் புடிச்ச உறவுகள். நான் அம்மா விட்டு. ஆனா ஜோதி ஒருத்தி தான் அங்க நல்ல பெண். போன வருஷமே நாங்க யோசிச்சோம் உங்க 2 பேரையும் தனியா அனுப்பிடலாமான்னு. அப்படி செஞ்சா உங்களுக்கே அது தப்பா தோணலாம், கலட்டி விடுறதா கோபம் வரலாம். அதே நேரம் உங்களுக்கே சலிப்பு வந்து அந்த முடிவை நீங்க 2 பேரும் எடுக்கணும்னு நாங்க காத்துட்டு இருந்தோம். அது இப்பதான் நடந்திருக்கு. ஆமாண்டா பத்ரி, அம்மா அந்த வீட்ல இருந்தா எல்லாம் நேரா நடக்கும். உங்க அருமை யாருக்கும் தெரியாது. அதான் இந்த யோசனை. அண்ணிய கணிக்க முடியலப்பா. ஆனா வனஜா சத்தியமா திருந்த மாட்டா. அவ திருந்தணும்னு நாங்களும் எதிர்பார்க்கலடா. ஆனா வாழ்க்கையில அடி வாங்கணும், அவமானப்படணும். அன்பா நல்ல முறையில அவளுக்கு அம்மா நிறைய எடுத்து சொல்லியாச்சு. ஒரு அளவுக்கு மேல பிறந்த வீட்டுல சுகம் கண்டுட்டா புகுந்த வீட்டுக்கு போய் வாழவே தோணாது. அது அபாயம், அவமானம், அசிங்கம்னு சொல்லியாச்சு. பெத்தவங்க இருக்கிற வரைக்கும் நான் தான் மகாராணின்னு நினைக்கிறா. நாங்க 100 வயசு வரையா இருப்போம். அப்புறமா அவ கதி. சாரதா முகத்தில் வேதனை படர்ந்தது. பெத்த பிள்ளை மேல அப்பனுக்கு ஒட்டுதலே இல்லங்க. கூடவே இருந்தா தானே அது ஒட்டும். அவர் இங்கேயே வந்து இருக்க முடியுமா சாரதா? இவதான் வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிட்டு வர்றா. காரணம் குழந்தை பராமரிப்புன்னு பழி போடுறா. 2 பக்கத்து பெரியவங்களும் இல்லாம பெண்கள் தங்கள் குழந்தைகளை பராமரிக்கலையா? அப்பா, கோவப்படாதீங்க. தப்பு நம்ம மேல, குறிப்பா பெத்தவங்க உங்க 2 பேர் மேல நிறைய இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், கேட்கல. பெண்களை நாசம் பண்றதே பெத்தவங்க தான். சாரதா வந்தாள். நாங்க அவளை விரட்ட முடியுமாடா? பத்ரி, அவளை நான் வேலை வாங்க முடியாது. அவளுக்கு பசிச்சா சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ பெத்த குழந்தைய நாங்க உதற முடியாது. காரணம் அது எங்க வீடு. ஆனா
அவ இங்க அதே உரிமையோட வர முடியாது. ஏன்னா இது உன் வீடு, நானே உன்னோட தயவுல இருக்கேன். அம்மா என்ன பேசுற? இருடா, அது அப்பா வீடுன்னு அவ இருக்கலாம். ஆனா சத்யா அவளுக்கு தண்ணி காட்டுவா. பசி, ஏக்கம், தாகம், குழந்தை பிரச்சனை எதையும் சத்தியமா மதிக்க மாட்டா, வச்சு செய்வா. அதுதான் வனஜாவுக்கு ட்ரீட்மெண்ட். அப்பா நீங்க கஷ்டப்படக்கூடாது, நிரந்தரமா இங்க வந்துடுங்க. வர்றேன்பா, அதுக்கு டைம் இருக்கு. சாரதா, மளிகை சாமான் நிலைமை நம்ம வீட்ல எப்படி இருக்கு? இன்னும் 2 நாள் வருங்க. காய்கறி 1 நாள் தான். 3 நாள்ல முதல் தேதி வருது இல்லையா? 2ஆம் தேதி மாசந்தோறும் அத்தை வாங்கி நிரப்பிடுவாங்க. இங்க நிரம்பியாச்சு. அங்க இனி அவங்க பாத்துக்கட்டுமா? அத்தை வேலை செய்யற ஆண்டாள், அவளுக்கு 2 மாசத்துக்கு லீவு கொடுத்திருக்கேன் சம்பளத்தோட. அப்ப வீட்டு வேலைகள் சத்யாவோ வனஜாவோ செய்யட்டும். செய்வாங்களா அத்தை? வனஜாவுக்கு எதுவும் தெரியாது. சத்யா நிச்சயமா செய்ய மாட்டா. வீடு நாரும். அப்படி விடலாமா? வேற வழி இல்லம்மா. நோய் முத்துனாதான் ஆபரேஷன் அவசியம்னு ஆகும் ஜோதி. 3 பெட்ரூம் இருக்கு. நாள் முழுக்க ஏசி ஓடும். கரண்ட் பில் எகிரும். தண்ணிய அளவா செலவழிக்க மாட்டாங்க. எந்த நேரமும் லைட் எரியும். அப்பாவும் பத்ரியும் தேவைப்பட்டாதான் ஏசி போட்டுப்பாங்க. அதனால அப்பா கிட்ட பல உத்தரவுகள் தந்திருக்கேன். இனி அவர் பார்த்துப்பார். பத்ரி புருவங்களை உயர்த்தினான். சரி, பசிக்குது சாரதா, சாப்பிட்டுட்டு நான் புறப்படுறேன். ஜோதி வந்து பரிமாறினாள். அவர் ரசித்து சாப்பிட்டார். அத்தை, மத்தவங்களை திருத்தணும்னு இப்படியெல்லாம் நம்ம நாடகம் ஆடணுமா? இதெல்லாம் வேணும் ஜோதி. இங்க செய்யறவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சுயநலமா வாழ்றவங்க தன்னை மாத்திக்கவே மாட்டாங்க. இது நியாயம் இல்லையே. அடிபட்டா புத்தி வரும்னா அந்த அடியை யாராவது கொடுத்துதான் ஆகணும். அப்பா புறப்பட்டு விட்டார். மாமா, 10 பசங்களுக்கு டியூஷன் எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். நேரம் இருக்கா? பணம் பத்தலையாமா? இல்ல மாமா, இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சா குழந்தையோட எதிர்காலத்துக்கு உதவுமே. நிச்சயமா டியூஷன் எடுமா. நானும் என் பேத்திக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வேமா. அது தெரியுமாமா. அவர் புறப்பட்டு விட்டார். ஜோதி பத்ரி மனதில் நம்பிக்கை வெளிச்சம் கூடுதலாக படர்ந்தது. மாலையில் சத்யா குழந்தைகளுடன் புறப்பட்டாள். நேராக காந்தி பூங்காவுக்கு வந்தாள். சம்பத்தும் 10 நிமிடங்களில் வந்து சேர்ந்தான். குழந்தைகள் கையில் சாக்லேட் தந்து விளையாட அனுப்பிவிட்டு இருவரும் உட்கார்ந்தார்கள். எதுக்கு வர சொன்ன? நிறைய பேசணும். வீட்ல பேச முடியாது. சில முடிவுகளை எடுக்கணும். சொல்லு. உங்க அப்பா 3 வேளையும் வெளியில சாப்பிடுறார். வீட்ல தண்ணி கூட குடிக்கிறது இல்ல. இது சரியில்லை சத்யா. அந்த மாதிரி விடக்கூடாது. அவர் என்ன செஞ்சார் பாவம். நீயாவது அவருக்கு சமைச்சு தரணும். ராத்திரி செய்யலாம். காலையில 7:30 மணிக்கு புறப்படுறார். 8க்கு குறைஞ்சு என்னால எழுந்திருக்க முடியாது. அம்மாவும் ஜோதியும் காலையில 4 மணிக்கே எழுந்து டிஃபனும் பண்ணி கையில லஞ்சும் கட்டி தருவாங்க சத்யா. என்னால முடியாது. அதை விடுங்க. சரி, உனக்கும் குழந்தைங்களுக்கும் நான் செஞ்சுப்பேன். அப்ப வனஜா குழந்தை, அவ பேரை சொல்லாதீங்க. ஓசி கிராக்கி சல்லி காசு தராம நம்ம வீட்ல நாட்டாம பண்றா. உங்க அப்பா வீடு, அவர் சம்பளம் கேக்குற உரிமை எனக்கு இல்லைன்னு விடுறேன். காலையில என்கிட்ட சண்டை போடுறா. இவ முடமா? என்ன கேடு? வெக்கமா இல்லை இவளுக்கு? செஞ்சு தின்னட்டும். சரி, பேச வந்தது வேற. சொல்லு. உங்க அம்மா பத்ரி கூட போயிட்ட காரணமா சொந்தக்கார கும்மல் இங்க வராது. பத்ரி குழந்தையோடு 4 டிக்கெட் மைனஸ். உங்க அப்பாவும் சாப்பிடுறது இல்ல. இப்ப நம்ம குடும்பம், அந்த மூதேவி வனஜாவும் மானங்கெட்ட மாப்பிள்ளையும் குழந்தையும். அவர்தான் தினமும் வர்றதில்லையே சத்யா. வடை சுடும் போது வருவான். பசி தாங்களேன்னு துடிப்பான். ஊர்ல ஓட்டலா இல்ல. சரி, சொல்ல வந்தத சொல்லு. இது வரைக்கும் மாசம் 40,000 கொடுத்தோம். பத்ரியும் தந்தான். இனி அதுக்கு அவசியம் இல்ல. அந்த கேடு கெட்டவளுக்கு நாம எதுக்கு சோத்த கொட்டணும்? அவ என் தங்கச்சிடி. புருஷ செத்தா போயிட்டான் இல்ல இவளை தள்ளி வச்சுட்டானா? போதும் சத்யா, அனாவசியமா பேசுற. கூட பிறந்த பாசம் பொத்துக்குதா? மானம்னா என்னன்னு அவளுக்கு யாரும் கற்பிக்கலையா? வாழ வந்த பொண்ணுங்களை பத்தி உங்க வீட்ல யாரும் கவலையே படமாட்டீங்களா? அவன் பேசவில்லை. நம்ம 3 பேருக்கு 25,000 கொடுங்க போதும். மீதி உங்க அப்பா போடட்டும். வனஜாவுக்கு சோறு போடுற பொறுப்பு அவருக்கு தான். மீதி 15,000க்கு மாசம் டெபாசிட் போட போறேன். சரி, அம்மா தான் இவ்வளவு நாள் நிர்வாகம். இப்ப அவங்க இல்லையே சத்யா. அப்பாவுக்கு நேரம் இருக்கா? அவரால் கவனிக்க முடியுமா? தெரியலையே. அவர்தான் கவனிக்கணும். அது கஷ்டம் சத்யா. அப்ப நம்ம கையில வரட்டும். நான் குடும்பத்தை நடத்துறேன். பொறுப்பை தருவாரா? நான் கேட்க முடியுமா? விட்டுடுங்க, அவரே பாத்துக்கட்டும். 25,000 மட்டும் கொடுத்துடலாம். சரிம்மா. சரி, பொன்னம்மா வீட்ல இல்ல. வீட்டு வேலைகளை கவனிக்கிறது
வேற ஆளு போடணும். நான் பேசுறேன். அதுக்கான சம்பளத்தையும் உங்க அப்பா தான் தரணும். சொல்லிடுங்க. வீடுன்னா வெறும் மளிகை பால் காய்கறி மட்டும் இல்ல சத்யா, நிறைய செலவுகள் இருக்கு. வீடு சுத்தமாவும் இருக்கணும். வீட்டு பராமரிப்புக்கு நம்ம பங்கா 25,000 அதிகம். அவன் பேசவில்லை. என்ன பேசாம இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு வீட்ல பேச முடியுமா? அதுவும் அப்பா கிட்ட ஒன்னு செய்யலாமா? நாமும் தனி குடுத்தனம் போயிடலாமா? பைத்தியமா உங்களுக்கு? தனியா போனா வாடகை 15,000 தரணும். 10 மாசம் அட்வான்ஸ். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க 3 லட்சம். குடும்ப நிர்வாகம் மொத்தமும் கவனிக்கணும். தனி வேலைக்காரி. அதே 40 போதாது, தாண்டும். நாளைக்கு சம்பளம் வருது. நான் சொல்றபடி கேளுங்க. டைலாக்க எழுதி கொடுத்துடு. ஒரு எழுத்து விடாம பேசிடுறேன், சரியா? இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். நான் வந்து சமைப்பேன்னு ஓசிக்கிறாக்கி காத்துக்கிட்டு இருக்கும். அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்காம விட மாட்டேன். இவர்கள் சாப்பிட்டு முடித்து வீடு திரும்ப இரவு 10 மணி. அப்பாவும் அந்த நேரம்தான் உள்ளே நுழைந்தார். அப்பா, நீங்க சாப்பிட்டீங்களா? சம்பத் கேட்க, இல்லேன்னு சொன்னா யாராவது செஞ்சு தர போறாங்களா சம்பத்? அவன் முகம் வெளுத்தது. வனஜா நூடுல்ஸ் செய்து அவளும் சாப்பிட்டு குழந்தைக்கும் ஊட்டி விட்டாள். அப்பா, பொன்னம்மா 2 மாசம் வரமாட்டாளாம். உடனடியா வீட்டு வேலைக்கும் சமையலுக்கும் ஆட்களை ஏற்பாடு செய்யணும். நான் 2 பேரை பேசி வச்சிருக்கேன். நாளைக்கே வர்றாங்க. என்ன சம்பளம் வனஜா? வீட்டு வேலைக்கு 3000, பெருக்கி தொடச்சு பாத்திரம் தேய்க்க 3 வேளை சமையல் செய்ய 9,000, ஆக 12,000பா. பத்திரி உள்பட 3 பேர் இல்லையே, அந்த செலவு மிச்சம் தானே. அவங்க சம்பளம் நம்ம கைக்கு வராதே வனஜா. உங்க சம்பளம் அண்ணன் சம்பளம் இருக்கே. சத்யா உள்ளே வந்தாள். உங்க அப்பா சம்பளத்தை பத்தி மட்டும் பேசு. உன் அண்ணன் சம்பளத்துக்கு நீ பட்ஜெட் போடாத. உன்னோட புருஷன் என்ன செய்யறான்? அண்ணி, தப்பா பேசாதீங்க. இதை விட மோசமா பேசுவேன். அவர் உதவி தேவையில்லை. எங்க அப்பா கொடுப்பார். வாயை மூடுங்க. நாளைக்கு வேலைக்கு வருவாங்கப்பா. இல்லம்மா, என்கிட்ட பணம் இல்ல. உன் புருஷன் தருவார்னா 2 பேரையும் வேலைக்கு வச்சுக்கோ. எனக்கு தடை இல்ல. அப்பா, நான் வீட்ல சாப்பிடவே போறதில்ல. அதனால சமையல்காரியோட அவசியம் எனக்கு இல்ல. நான் குப்பை போடல. என் துணிகளை நானே துவைச்சுப்பேன். அதனால வேலையால் தேவையில்லை. நான் எதுக்கு பணம் தரணும்? சபாஸ், கையை தட்டினாள் சத்யா. அப்பா, நீங்களுமா? நானும் குழந்தையும் சாப்பிட வேணாமா? செஞ்சு சாப்பிடுமா. யார் தடுத்தாங்க? மாமா, இது வரைக்கும் அத்தையும் ஜோதியும் வடிச்சு கொட்டி வயிறு வளர்ந்தாச்சு. இப்ப அது நடக்கல. அப்பா, இவ என்ன அவமானப்படுத்துறா. பார்த்துட்டு நிக்கிறீங்களா? என்ன பெத்தவ கேடுகட்டவ இந்த படுகுழியில தள்ளிட்டு போயிட்டாளே. அப்பா கடுப்பானார். நிறுத்து வனஜா, உங்க சண்டைக்கு மத்தியில நான் வரல. ஆனா உங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை யாராவது பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவளே உழைச்சு நொந்து போயாச்சு. பணத்தை வீசி எரிஞ்சிட்டு ஹாஸ்டல் மாதிரி இந்த வீட்ல பொம்பளைங்க வாழ்றாங்க. உங்க அம்மாவையும் ஜோதியையும் பேச யாருக்காவது தகுதி இருக்கா? சத்யா முகம் இருண்டு போய் உள்ளே போய்விட சம்பத் ஒரு மாதிரி தவித்து போனான். அப்பாவின் கூர்மையான கண்கள் தன்மேல் இருப்பது தெரிந்து உடம்பு கூசியது. அவரை நிமிர்ந்து பார்க்கும் தெம்பு இல்லை. தலையை லேசாக சாய்த்தபடி நகர்ந்து விட்டான். வனஜா அப்பாவிடம் வந்தாள். நான் பேசணும். இன்னமுமா? சாரிமா, நாளைக்கு எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. இப்ப தூங்கணும். உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டார். வனஜா முகம் செத்தது போல் ஆகிவிட்டது. பள்ளிக்கூடத்தில் ஜோதிக்கு ரொம்பவும் நல்ல பேர். புத்திசாலி டீச்சர். மாணவர் கூட்டம் எப்போதும் அவளை சுற்றி. முதல்வரின் வலது கை. டியூஷன் எடுக்க தயார் என்றதும் 15 மாணவ மாணவிகள் பெயர் கொடுத்து விட்டார்கள். கணக்கில் வீக்காக இருந்தவர்கள் 10 பேர், மற்ற சப்ஜெக்டில் 5 பேர். வாரத்தில் 4 நாள் கிளாஸ். தினசரி காலை 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம். ஆளுக்கு மாதம் 1000 ரூபாய். வீட்டுக்கு வந்து ஜோதி அத்தையிடம் அனுமதி கேட்டாள். தாராளமா செய்மா. காலையில 6 to 7ன்னு வை. அப்பதான் பசங்க டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு போய் தயாராகி ஸ்கூலுக்கு வர முடியும். மாலையிலயும் அதே 6 to 7. காலையில நான் வீட்டு வேலை எதுவும் செய்ய முடியாதே அத்தை. எதுக்கு? இருக்கிற 4 பேருக்கு என்னமா பெருசா வேலை? மாசம் 15,000 கூடுதலா வந்தா நல்லது தானே. நீ ஒத்துக்கோ. பத்ரி வந்ததும் சொன்னாள். எனக்கும் அடுத்த மாசம் சம்பளம் உயரும் ஜோதி. 5,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. புது வீட்டுக்கு வந்த நல்ல நேரம். அதுவும் அத்தை நம்ம கூட வந்தது ரொம்பவும் அதிர்ஷ்டம். அப்படி இல்லப்பா, உங்க 2 பேரோட நல்ல மனசு, உழைப்பு, சிக்கனமா குடும்பம் நடத்தி அதுவும் பெண் பிள்ளையோட எதிர்காலத்துக்கு சேமிக்கணும். நல்லதே நடக்கும்.
மாமியாரின் கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டாள் ஜோதி. அப்பா உள்ளே வந்தார். ஜோதி, எனக்கு தெரிஞ்ச காலேஜ்ல ஒரு லெக்சரர் வேலை காலியா இருக்கு, நீ அப்ளை பண்ணுமா? ஆன்லைன்ல பாரு, கிடைச்சா பிரமாதம், நல்ல சம்பளம். நிச்சயமா பண்றேன் மாமா. அவர் அருகில் உட்கார்ந்து அதற்கான ஆலோசனைகளை வழங்க சாரதா இரவு உணவை தயாரிக்க 4 பேரும் சாப்பிட்டார்கள். என்னங்க, நாளைக்கு சம்பளம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இப்பவே அடிதடி தொடங்கியாச்சு சாரதா. நடந்த சகலமும் அவர் சொல்ல, பாத்தீங்களா, வேலைக்கும் சமையலுக்கும் ஆளை போட்டுட்டு இவ தூங்க நீங்க உழைக்கணுமா? எப்படிங்க நமக்கு இப்படி ஒரு பெண் பிறந்தா? வெக்கமா இருக்கு. அப்பா கிட்ட நீ என்னமா சொன்ன? பத்ரி கேட்க, நாளைக்கு நம்ம வீட்ல பெரிய பஞ்சாயத்து நடக்க போகுது பத்ரி, அது முடிஞ்சப்புறம் உங்க அப்பா பேசுவார், இப்பவே எதையும் கணிக்க முடியாது. மறுநாள் மாலை கடந்து விட்டது. இரவு 7 மணிக்கு அப்பாவும் சம்பத்தும் வந்து விட்டார்கள். முகம் கழுவி உடை மாற்றிக் கொண்டு வர இருவருக்கும் காஃபி தந்தாள் சத்யா. டிஃபன் தயார் செய்து வைத்திருந்தாள் வனஜா. பச்சி என்ற பெயரில் ஏராளமான எண்ணெயுடன் ஒரு ஐட்டம் இருந்தது. அதை வாயில் வைக்க முடியவில்லை. இருவரும் ரொம்பவே சங்கடப்பட்டார்கள். கொஞ்சம் உள்ள வாங்க, சத்யா அழைக்க சம்பத் எழுந்து போனான். நான் சொன்னபடி 25,000 மட்டும் எடுங்க, அதுவே அதிகம். உங்க அப்பா கிட்ட கொடுத்துடுங்க, அவர் நடத்தட்டும். அதுக்கு மேல சல்லி காசு தரக்கூடாது. நமக்கும் அவருக்கும் சமைக்கிறேன், வனஜாவுக்கும் மானங்கட்ட மாப்பிளைக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன், அதையும் பேசிடுங்க. சரி வா. சம்பத் வெளியே வந்தான். அப்பா, இந்தாங்க என் சம்பள பணம். இருப்பா, அதுக்கு முன்னால நான் பேசிடுறேன். உங்க அம்மா தான் இத்தனை நாள் குடும்பத்தை நடத்தினா, இப்ப அவ இங்க இல்ல. என்னால எந்த ஒரு பொறுப்பையும் ஏத்துக்க முடியாது. அதுக்கான வயசும் எனக்கு இல்ல. மளிகை, பால், கரண்ட் பில், வீட்டு நிர்வாகம் எதையும் பார்க்க நேரம் இல்ல. சாப்பாடும் இங்க வேணாம், 3 வேளையும் வெளியில பாத்துக்கிறேன். ஏன்பா? சத்யா, வனஜா யாரும் கஷ்டப்பட வேணாம். நான் காலையில 7:15 போனா ராத்திரி 8 மணிக்கு தான் வர்றேன். என் துணிகளை துவைச்சுப்பேன், நான் குப்பைகளை போட மாட்டேன், எனக்காக பாத்திரங்கள் விழாது, நான் ஏசி போட்டுக்கிறது இல்ல. ஆக என் ஒருத்தனுக்காக இந்த வீட்டுல ராத்திரி மட்டும் ஃபேன் சுத்தும், அவ்வளோதான். அதுக்கு ஆகுற பில் அதிகபட்சம் எவ்வளவு இருக்கும்? குளிக்கிற சோப்பு இத்தியாதிகள் எல்லாம் சேர்த்து 500. இந்த வீட்டு டாக்ஸ் கட்டிக்கிறேன், என் பெட்ரோல் செலவுகளை பாத்துக்கிறேன். எந்த செலவும் இல்லாதனா மாசம் 5,000 தந்துடுறேன். குடும்பத்தை நீயும் சத்யாவும் நடத்துங்க. சம்பத், இந்த பிடி. பணத்தை நீட்டினார். சம்பத், சத்யா இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஆடி போனார்கள். அவரை எதிர்க்க முடியவில்லை. அவர் சொல்வது நியாயம்தான். எந்த செலவும் இல்லாத அவர் 5,000 தருவதே அதிகம். இது ஏன் வீடுப்பா, உங்ககிட்ட வாடகை கேட்கல. நியாயமா பார்த்தா 5,000மே நான் தரக்கூடாது. பரவாயில்ல, பிடி. வனஜா பலமாக அடிபட்டாள். நிர்வாகத்தை நீ எடுத்துக்கோ. வேலைக்காரி வைப்பீங்களோ நீங்களே சமைப்பீங்களோ மாட்டீங்களோ, ஏசி போட்டு மாசம் என்ன பில் கட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது. லேண்ட்லைன் போனை நான் உபயோகப்படுத்த மாட்டேன். இதுதான் என் முடிவு. மாமா, இது உங்க வீடு, நீங்க இங்க சாப்பிடாம வெளியில எதுக்கு சாப்பிடணும்? வேண்டாமா, 5 மணிக்கு எனக்கு காஃபி வேணும். 7:30 மணிக்கு குறைஞ்சு யாரும் எழுந்திருக்க மாட்டீங்க. ஏன் காத்திருக்கணும்? பிரச்சனையே இல்லை, யார் மேலேயும் எனக்கு வருத்தமும் இல்லை. இந்த வீட்டுல ஏதாவது ரிப்பேர் செலவு வந்தா கொடுத்துடுறேன். காரணம், இந்த வீடு என்னோடது, சரியா? வனஜா அருகில் வந்தாள். அப்பா, இது சரியில்லை, உங்களுக்கு எல்லாம் நான் செஞ்சு தரேன். நீ யாரு? இந்த வீட்டுல உனக்கு என்ன உரிமை? அப்பா, நான் உங்க மகள். உன்னை கட்டி கொடுத்தாச்சு, வந்து போகலாம், அதுதான் முறை. சொன்னா கேட்க மாட்ட. நீ என் மகள், உன்னை அடிச்சு விரட்ட முடியாது, தாராளமா இரு. ஆனா இனி வீட்டு நிர்வாகம் சம்பத், சத்யா கையில. அப்பா, பணத்தை ஏன் கையில கொடுங்க, குடும்பத்தை நான் நடத்துறேன். புகுந்த வீட்டுக்கு போய் குடுத்தனம் பண்ணு. நான் எதுக்கு உனக்கு பணம் தரணும்? உன் புருஷன் எதுக்கு வெட்டியா இருக்கான், அவனை கேளு. என் பக்கத்துல வராத. நான் ஒரு காஃபி குடிச்சா கூட அதுக்கான காசை கொடுத்துடுவேன். மாமா, நீங்க 5,000 தர்றீங்க, அப்புறமா காஃபி குடிச்சா எதுக்கு காசு? இவ தரட்டும். இனிமே யாருக்கும் இங்க ஓசி சோறு இல்ல. இது ஏன் அப்பா வீடு. அவரே இங்க சாப்பிட போறதில்ல, அளவுக்கு அதிகமாவே பணம் தர்றார். உனக்கு நான் வடிச்சு கொட்ட முடியாது. தேவையில்லை, நான் சமைச்சுப்பேன். அது எப்படி? நான் இவர் 2 குழந்தைங்களுக்கு தேவையான மளிகை, பால், காய்கறி மட்டும்தான் வாங்குவேன். அதையும் எங்க ரூம்ல வச்சு பூட்டுவேன். அதுல 1 மணி அரிசியை கூட நீ தொட முடியாது. உனக்கும் உன் புருஷனுக்கும் நான் எதுக்கு செய்யணும்? உங்க அம்மாவோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, புரியுதா? அண்ணே, நான் உன் தங்கச்சி. வாசல்ல நின்னு கூவு. நீங்க இப்ப உள்ள வாங்க. சம்பத்தை இழுத்து போய் சத்யா கதவை சாத்த வனஜா உடைந்து போனாள்.
அப்பா எப்படி எல்லாம் பேசுறா பாருங்க. இது உங்க வீடு, நான் உங்க மகள். இப்படி அவமானப்படுறத பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கீங்க? வனஜா, நீ உங்க அக்கா எல்லாரும் சேர்ந்து ஜோதியை கழுவி ஊத்துனப்பவும் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். எப்படி உழைச்சா அந்த பொண்ணு. அப்ப யாருக்குமே அவ மேல இரக்கம் தோணலையே. தான் குழந்தைக்கு ஒரு பொருள் வாங்கினா எல்லாருக்கும் சமமா செய்வான் பத்ரி. நீங்க யாராவது அவன் குழந்தைக்கு செஞ்சதுண்டா? அப்ப அவனுக்காக பேசலையேனா? அப்ப பேசாதனா இப்பவும் பேசக்கூடாது வனஜா. என் நிலைமைதான் என்ன? சம்பத்தை கேளு. இனி இந்த குடும்பத்தோட தலைவி சத்யாதான். விடமாட்டேன். இத்தனை சொல்லியும் நீ அடங்கலையா? திருந்தல. மிச்ச மீதி அவமானங்களையும் சத்யா காட்டுவா, அனுபவி. அவர் உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டார். அரை மணியில் ஓட்டலில் இருந்து ஆவி பறக்கும் டிஃபன் வந்தது. சத்யா வந்து வாங்கி போய் கதவை சாத்தினாள். மனம் வெளியே வந்தது. வனஜா அடியோடு உடைந்து போனாள். பல நாட்கள் எல்லோருக்கும் கைவலிக்க தோசை ஊற்றி கொடுப்பாள் ஜோதி. திருப்தியாக சாப்பிட்டு குடும்பமே ஏப்பம் விடும். ஜோதிக்கு சில நேரத்தில் எதுவும் மிஞ்சாது. சாரதா மட்டும் காத்திருப்பாள். பரவாயில்ல அத்தை, சமாளிச்சுக்கலாம். வேலைகள் முடிந்து உறங்க 12 மணி கூட ஆகிவிடும். அதிகாலை 4 மணிக்கு அலாரம். வீட்டு வேலைகள் கூடவே பள்ளிக்கூடம் சகலமும் தாங்கி 20 மணி நேரம் உழைக்கும் ஜோதியிடம் ஒரு சலிப்பு இருக்காது. வனஜாவுக்கு சகலமும் இப்போதுதான் இறங்கியது. போன் செய்தும் புருஷன் வரவில்லை. இனி அப்பா கவனிக்க மாட்டார். இவர்களிடம் எதுவும் எடுபடாது. இவள் கிராதகி, கல்லில் நார் உரித்து விடலாம். இவளிடம் நடக்காது. அழுகை பீரிட்டது. அதே நேரம் உள்ளே பெருமூச்சு விட்டாள் சத்யா. என்னங்க, 25,000த்துல குடும்பம் நடக்குமா? அப்பா 5 தர்றாரே. சரிங்க, பட்ஜெட் போட்டா 30 நிக்காது. அதை தாண்டும். தவிர வீட்டு வேலைகளை நான் செய்யணும். என்னால முடியாது. வேலைக்கு ஆள் வைக்கணும். வச்சுக்கோ, சுலபமா சொல்லிடுவீங்க. கூட்டு குடும்பமா இருந்து 40 கொடுத்தா கூட பொறுப்பு நமக்கு இல்ல. வேளா வேலைக்கு வாய்க்கு வகையா கிடைச்சது. நீ திரும்ப கூட கிள்ளி போட மாட்டியே. என்ன குத்தலா? இல்லம்மா, நிஜம். நிர்வாகம் உன் கைக்கு வந்தாச்சு. நீ தானே செஞ்சாகணும். நம்ம பங்குல 5,000 அதிகமா கொடுத்தா கூட அவஸ்தை இல்லைங்க. இப்ப எல்லாம் ஏன் தலையில. அந்த இரவு யாருக்கும் நிம்மதி இல்லாமல் கழிந்தது. காலையில் அப்பாவும் பிள்ளையும் புறப்பட்டு போய்விட்டார்கள். சத்யா அவளுக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும் சமையல் செய்து கொண்டாள். தாமதமாக எழுந்து வந்த வனஜா பிள்ளைக்கு பால் காய்ச்ச ஃப்ரிட்ஜை திறந்தாள். பாலே இல்லை. பால் எங்க இருந்தது? 2 கவர். அவருக்கு காஃபி கொடுத்து நானும் குடிச்சிட்டு மீதி பாலை பிள்ளைங்களுக்கு தந்தாச்சு. ஏன் எடுத்தீங்க? இங்க பால் இல்ல. அவர் போய் வாங்கிட்டு வந்தார். 2 கவரோ என்னது? உனக்கு வேணும்னா தனியா வாங்கிக்கோ. இது அராஜகம். என் குழந்தைக்கும் பசி. நீயும் ஒரு அம்மா தானே. உனக்கு அந்த அறிவு வேணும். காலையில எழுந்தா உன் பிள்ளைக்கு பசிக்கும். அதுக்கு என்ன ஏற்பாடுன்னு ராத்திரியே யோசிக்கணும். நீ நல்லா தூங்கிட்டு வந்து நாட்டாம பண்ணுனா இங்க உன் அம்மா இல்ல. என் பிள்ளைகளை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டதுண்டா? உன் பிள்ளைக்காக நான் ஏன் யோசிக்கணும்? நீ ராட்சசி. ஜோதி எத்தனை நல்லவ. நான் கெட்டவதாண்டி. நீ நல்லவளா? ஜோதிக்காக இப்ப உருகுற. அவளை கொஞ்சமா படுத்தி வச்ச. நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், உண்மைதான். ஆனா ஜோதிய என்னைக்குமே நான் அவமானப்படுத்தினதில்ல. அவளுக்கு டார்ச்சரும் கொடுத்ததில்ல. உன்னை பெத்தவளே மருமகள் தான் உசத்தின்னு ஓடிட்டாங்க. உங்க அப்பாவும் ஒதுங்கிட்டார். இப்ப பாலுக்கு கூட வழி இல்லாம நிக்கிறியே. பணம் கடனா தர்றேன், போய் பால் வாங்கிக்கோ. உன் புருஷன் வந்ததும் திருப்பி கொடு. மானங்கெட்ட மாப்பிள்ள பசி பசின்னு ஓடி வந்தா வயிற்றுல சூடு வை. பணத்தை எடுத்து வந்து தர வனஜா வீசி எறிந்தாள். உன்கிட்ட பணம் வாங்குற அளவுக்கு நான் வெக்கங்கிட்டு போகல. அது தேவையில்லை. அட, உனக்கு மானரோசம் கூட இருக்கா? ஆச்சரியமா இருக்கே. போதும், நிறுத்து. எங்க அம்மா இன்னும் சாகல. ஆனா நீ செத்து ரொம்ப நாள் ஆச்சே. எனக்கு உன்கிட்ட பேச நேரம் இல்ல. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். உள்ளே போனால் வனஜா தாழ முடியாமல் உடை கூட மாற்றிக்கொள்ளாமல் பிள்ளையுடன் வெளியே வந்தாள். இருவரும் குளிக்கவில்லை, சாப்பிடவும் இல்லை. தெருவில் போன ஆட்டோவை அழைத்தாள். பத்ரி வீட்டு விலாசம் சொல்லி ஏறிக்கொண்டாள். அவன் மீட்டர் போட்டான். வனஜா உடம்பு முழுக்க ஒரு பதற்றம் இருந்தது. ஆட்டோ ஓட தொடங்கியது. அதே நேரம் சாரதாவிடம் சகலமும் சொல்லி முடித்திருந்தார் அப்பா. பத்ரி ஜோதியும் இருந்தார்கள். அன்று ஒரு நாள் எல்லோருமே லீவு போட்டிருந்தார்கள். நடந்த சகலமும் அப்பா சொல்லி முடிக்க, சாரதா, அங்க 5,000 கொடுத்தேன். பிடித்தம் போக வந்த 60ல இந்த 5 போக என் கையில செலவுக்கு 5 வச்சிருக்கேன். மீதி 50,000 இருக்கு. இந்த பிடி. எதுக்கு என்கிட்ட தர்றீங்க? இத்தனை நாள் 4 சம்பளம் உன்கிட்ட தானே வந்தது. நீ தானே குடும்பத்தை நடத்தின. இப்ப நடத்த என்ன கஷ்டம்? பிடி. அப்பா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு பத்ரி.
எங்க 2 பேர் சம்பளம் 45,000. இப்ப எனக்கு சம்பள உயர்வும் ஜோதி டியூஷன் பணமும் சேர்ந்து 20 கூடும். இது போதும், நாங்க பாத்துக்கிறோம். இந்த பணம் மொத்தத்தையும் டெபாசிட் பண்ணுங்க. 2 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட், 12 லட்சம் சேரும். உங்க பணம்னு கையில இருக்கும். இத்தனை நாள் உழைச்சு எங்களை காப்பாத்தியாச்சு. இனிமே சேமிப்பு, ஓய்வு, நிம்மதி எல்லாமே வேணும்பா. ஆமா மாமா, நாங்க உங்களை உட்கார வச்சு கவனிக்கணும், அதுதான் முறை. இந்த அக்கறை அங்க யாருக்குமே இல்லையேம்மா. நீங்க 2 பேரும் உங்க குழந்தையோட நல்லபடியா வாழ்ற வழிய பாருங்க. மாமா, மத்தவங்களை போல நாங்களும் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவர் நெகிழ்ச்சியுடன் ஜோதியை பார்க்க வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. குழந்தையுடன் அலங்கோலமாக வனஜா ஓடி வந்தாள். பத்ரி, ஆட்டோவுக்கு பணம் கொடுடா. பத்ரி போனான். வனஜா திரும்பி பார்த்தாள். அப்பா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? யாரும் வேலைக்கு போகலையா? ரகசிய மாநாடு நடக்குது, பேசி வச்சுக்கிட்டு தான் எல்லாம் பண்றீங்களா? போதுண்டி, இத்தனை பட்டும் நீ அடங்க மாட்டியா? அம்மா. என்னடி அம்மா, எதுக்கு ரகசிய மாநாடு? யாருக்கு நாங்க பயப்படணும்? நான் இருக்கிற இடத்துல தான் உங்க அப்பா இருப்பார். நீ எதுக்கு தலைவரி குளமா வந்து நிக்கிற? ஆட்டோவுக்கு கூட காசு இல்லையா? வனஜா, காஃபி தரட்டுமா? ஜோதி கேட்க, முதல்ல குழந்தைக்கு பால் வேணும், இட்லி அவிங்க, அப்புறமா நான் குளிச்சு உடனே சாப்பிடணும். கேட்டுட்டு நிக்கிற, உடனே செய். வனஜா அதட்ட ஜோதி உள்ளே போக, ஜோதி இப்படி வா. சாரதா குரல் கொடுக்க, என்னத்த? குழந்தைக்கு மட்டும் பால் எடுத்துட்டு வா. அம்மா, எனக்கு பசிக்குது. பாலுக்கு கூட கணக்க பார்த்து அவ உன்னை அடிச்சு விரட்டி இருப்பா. தலை தெரிச்சு ஓடி வந்திருக்க, குளிக்காம கொள்ளாம. இங்க வந்து ஜோதிய விரட்டுறியா? நீ திருந்த மாட்டியா? நீ ஒரு அம்மா தானா? கையில காசு இல்ல, சாப்பிட எதுவும் இல்ல, பிச்சைக்காரி நிலைமைக்கு வந்திருக்கேன். அப்பா வந்தார். எதுக்கு? நான் உன்னை விரட்டலையே வனஜா. அப்பா, கல்லையும் மண்ணையும் தின்ன முடியுமா? வெறும் வீட்டை வச்சுட்டு நான் என்ன செய்யறது? உன் புருஷன் செத்துட்டானாடி? சாரதா கேட்க, அம்மா அலறி விட்டாள் வனஜா. பத்ரியும் ஜோதியும் கூட அதிர்ச்சியுடன் பார்க்க, ஒரு மகளை பார்த்து அம்மா கேட்கிற கேள்வியா இது? இத்தனை நடந்தும் பிறந்த வீட்டை விட்டு நகராம ஒரு பெண் இருந்தா அவ ஒண்ணு விதவையா இருக்கணும், இல்லனா வாளா வெட்டியா இருக்கணும். நீ இதுல எது? அத்தை வேண்டாமே ப்ளீஸ். ஜோதி சொல்ல, இருமா, இனியும் நான் பேசாம இருக்க முடியாது. இன்னைக்கு நான் பேசுற பேச்சு இவளுக்கு உரைக்கணும், இல்லைனா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்னம்மா சொல்ற? இன்னைக்கு இங்க குளிச்சு சாப்பிடு, ஆனா இனிமே இங்க வராத. அது உங்க அப்பா வீடு, விரட்ட முடியாது. இது ஜோதியோட வீடு. பத்ரி ஏன் அண்ணன்? சாரி வனஜா, எனக்கு ஜோதி தான் முக்கியம். அவளை அவமானப்படுத்தினவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. உன்னை இங்க சேர்க்க முடியாது. வனஜா ஆடி போனாள். வாசலில் பைக் வந்து நின்றது. அவள் கணவன் கதிர் உள்ளே வந்தான். வாங்கண்ணே. ஜோதி தவிர அவனை யாருமே அழைக்கவில்லை. வனஜா பாய்ந்து வந்தாள். எதுக்கு இங்க வந்தீங்க? அங்க போய் ஓசி சாப்பாடு கிடைக்கலன்னு ஓடி வந்தீங்களா? என்னடி பேசுற? எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறாங்க. அவமானத்தோட உச்சியில நிக்கிறேன். இந்த அவமானம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். உங்க மனைவி நான். கையில காசு இல்லாம சோறு கிடைக்காம பிச்சைக்காரி மாதிரி குழந்தையோட நிக்கிறேன். நான் எங்க போவேன்? நான் உன்னை போக சொன்னேனா? எங்க அம்மாவை கழுவி கலத்துனவ நீ. அவங்க கூட இருக்க விரும்பல. வீட்டு வேலைகளை செய்ய மாட்ட. தின்னு தூங்கி நாட்டாம பண்ண. உனக்கு பிறந்த வீடு வாட்டமா இருந்தது. நீ தான் பிறந்த வீடு நிரந்தரம்னு உரிமை கொண்டாடி உட்கார்ந்த. இதுதான் சுகம்னு நம்பி காலம் முழுக்க ராஜாங்கம் நடத்த ஆசைப்பட்ட. அப்புறமா நான் என்ன செய்ய முடியும்? ஒரு நிமிஷம் மாப்பிள. அப்பா குறுக்கிட, என்ன மாமா? தப்பு முழுக்க அவ மேல. சோம்பேறித்தனமா தின்னு தூங்கி பிறந்த வீட்டு மனுஷங்களை அவமானப்படுத்திட்டு ஆட்சி நடத்தினா. அதுக்கு நாங்க அனுமதி கொடுத்தது முதல் தப்பு. எடுத்து சொல்லி விரட்டி அடிச்சிருக்கணும். முதல் குற்றவாளி வனஜா, 2வது குற்றவாளி அவளை பெத்த நாங்க, 3வது குற்றவாளி உங்க அம்மா. எந்த பொறுப்பையும் அவங்க ஏத்துக்கல. தன் மகன் போதும்னு நினைச்சாங்க. எல்லாத்துக்கும் மேல பெரிய குற்றவாளி நீங்க தான் மாமா. அம்மா, மாமியார், மச்சினன்னு எத்தனை காலம் நம்புவீங்க? மனைவி குழந்தை மேல முதல் பொறுப்பும் அக்கறையும் உங்களுக்கு தான். அவளோட குழந்தைக்கான செலவும் மிச்சம்னு உங்க பணத்தை நீங்க சேமிக்கிறது பெரிய பாதகம். அப்பா, மகள் குமுறினாள். மாப்பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சுக்க முடியாது வனஜா. பொண்ணா பிறந்த எல்லாருக்குமே பிறந்த வீடு சுகம். விட்டுட்டு புகுந்த வீடு வர தோணாதுதான். உடம்பு மனசும் சண்டித்தனம் பண்ணும். ஆம்பளை அதை கண்டிக்கணும், எடுத்து சொல்லணும். பிறந்த வீடு மாதிரி ஒரு பெண்ணுக்கு சொர்க்கமும் இல்ல, ஒரு காலகட்டத்துக்கு மேல அதை விட பெரிய நரகமும் இல்ல.
உங்க மனைவி குழந்தைய அடுத்தவன் நிழல்ல விட்டு வச்சா உங்களை நல்ல ஆம்பளைன்னு சமூகமே ஒத்துக்காது. அவளோட இந்த நிலைக்கு நீங்க தான் காரணம். நான் கூப்பிட்டா அவ வர்றதில்லையே. அப்ப அடிச்சு கூட்டிட்டு போங்க. அப்பா, புருஷனை மதிக்காதவளுக்கு தாலி எதுக்கு? அதை கலட்டிட்டு நடைய கட்டுங்க. உங்க பேச்ச மதிக்காத மனைவி எதுக்கு மாப்பிள? நிறுத்துங்கப்பா. அவரை யாரும் கேவலமா பேச வேணாம். அவரால எந்த பாதகமும் இல்ல. தப்பு என்னுடையது. அவரை குறை சொல்லாதீங்க. என்னங்க, நான் இப்பவே உங்க கூட வர்றேன். வா வனஜா, இனி இங்க யார்கிட்டயும் நாம அவமானப்படக்கூடாது. இப்பவே போகலாம். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து உன்னை கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன். புறப்படு. இருங்க அண்ணே, 2 பேரும் சாப்பிட்டுட்டு போங்க. ஜோதி சொல்ல, இல்ல அண்ணி, நாங்க எங்க வீட்டுக்கு போய் நான் சமைச்சு அப்புறமா சாப்பிடுறோம். சாரதா முன்னால் வந்தாள். விடு ஜோதி, அவளே உடம்பு வளைய உழைக்கணும்னு இப்பதான் முடிவெடுத்திருக்கா. அதை தடுக்க வேணாம், விட்டு போகட்டும். இனி பிறந்த வீட்டுக்கு வரமாட்டேன். எனக்கும் மானம் இருக்கு. என் புருஷன் பணத்துல கஞ்சி குடிச்சாலும் போதும். நான் வர்றேன். அதே தலைவிரி கோலத்துடன் அவனது பைக்கில் அவள் ஏற சீறி புறப்பட்டது. இவர்கள் உள்ளே வர, ஆமா மாப்பிள்ளை எப்படி இங்க வந்தார்? சாரதா கேட்க, நான் போன்ல எல்லாத்தையும் சொன்னேன் அத்தை, அதான் அண்ணன் வந்திருக்கார். நல்லது செஞ்சமா. இனி இந்த வாடகை வீடு எதுக்கு? நம்ம வீட்டுக்கு போயிடலாமே. இல்ல சாரதா, அவ அங்க இருக்கட்டும், இவங்க இங்க இருக்கட்டும். நீயும் நானும் மாறி மாறி இருக்கலாம். 2 பசங்களுக்கும் உதவலாம். கூட்டு குடும்பம் தப்பு இல்ல, சரியா இருக்கிற வரைக்கும். அது களைஞ்சிட்டா மறுபடியும் சேரக்கூடாது. சேர்ந்தா சரிப்படாது. அப்பதான் உறவு கண்ணியமா ஓடும். இனிமே சாப்பாடு தயார் பண்ண ஜோதி. பாயாசவை நல்லது நடந்திருக்கு, சந்தோஷமா சாப்பிடலாம். வாமா, சேர்ந்தே சமைக்கலாம். மருமகளின் கைகளை கோர்த்தபடி சந்தோஷமாக சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள் சாரதா.